السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொரு வாரமும் இந்த பள்ளியிலே தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த இடத்திலே நாம் மாத்திரமல்ல, நம்மை சூழ வானவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த வானவர்களோடு அமர்ந்து அல்லாஹ்வுடைய செய்திகளை இந்த இடத்திலே செவிமடுக்க வைத்த அல்லாஹுவை புகழ்ந்தவனாகவும் அவன் மாத்திரம்தான் வணக்க வழிபாடுகளுக்குரிய தகுதியானவன் என்பதை மிக உறுதியாக சான்று பார்ந்தவனாகவும், சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தூய்மையோடு பின்பற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிற அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னன்னா, தவறான குணங்களும் அவற்றை தவிர்ந்து கொள்ளும் வழிகளும். இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. பொதுவாக மனிதனிடம் நல்ல பண்பாடுகள் நிறைந்திருக்கும். பொதுவாக நல்ல பண்பாடுகளை பொறுத்தவரையும் கெட்டவன் கூட நல்ல பண்பாட்டை விரும்புறான். தான் கெட்டவனா இருந்தா கூட அவன் நல்ல மனிதர்களை விரும்புகிறான், நல்ல பண்பாடுகளை அவனும் நேசிக்கிறான். நல்ல பண்பாடுள்ள மனித சமூகத்தை நாம் உருவாக்கணும். மோசமான குணங்கள், தவறான நடவடிக்கைகள்ல இருந்து நம்மளை காப்பாற்றும். இந்த தலைப்புல நாம் எந்த விஷயத்தை பேச போறோம்னா, சூஉல் அஹ்லாக், மோசமான குணங்கள்னா என்ன, அதுல விளைவுகள் என்ன, இந்த மோசமான குணம் மனிதனிடம் எப்படி ஏற்படுகிறது, இந்த மோசமான குணத்தினுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், அதை நாங்க நம்மட வாழ்க்கையில எப்படி இனங்காண்றது, இந்த மோசமான குணங்கள்ல இருந்து நாம் எப்படி விடுபடுவது, இதன் மூலமாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாம் எப்படி ஈடேற்றம் அடைவது, இதான் இன்றைய இந்த தலைப்பினுடைய சாராம்சம். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் நல்ல மனிதன் என்று சொல்லப்படணுமா இருந்தா இரண்டு முக்கியமான அடிப்படைகளை அவன் தெரிஞ்சுக்கொள்ளும். ஒருத்தன் நல்லவன் என்று யாரை சொல்லுவோம்டா, அவன் முதலாவது தன்னுடைய ரப்போடு உள்ள அந்த தொடர்பை ஹுஸ்னுல் அலாகா, நல்ல தொடர், அல்லாஹ்வுடனான அந்த உறவிலே அவன் நல்லவனா இருக்கும். அப்படின்னா என்னது, அவன் அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், தௌஹீத்.
அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் எந்த விதமான கடவுள்களையோ வணக்கத்துக்குரியவர்களையோ அவன் எடுக்கக்கூடாது. அதே போல அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிற விஷயங்களை அவன் இந்த உலகத்துல செய்யும். அல்லாஹ் தடுத்திருக்கிற விஷயங்களை அவன் விட வேண்டும். எனவே அல்லாஹ்வுடன் உள்ள அந்த உறவுல, வணக்க வழிபாடுகள்ல, அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவன் நல்ல ஒரு தொடர்புள்ளவனாக இருப்பது. இது முதலாவது. இரண்டாவது என்னடா, ஹுஸ்னுல் அலாகதி பில் ஹல்க், படைப்பினங்களோட அவன் தொடர்புகள் நல்லதாയിരിக்கும். ஒருவன் நல்ல தொழுறான், நல்ல நோன்பு பிடிக்கிறான், உம்ராவுக்கு போறான், ஹஜ்ஜிக்கு போறான், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய விஷயங்கள்ல செய்யறான், முன்சஃப்ல நிக்கிறான் என்றா அவன் நல்லவன் என்று நமக்கு சொல்ல இயலாது. ஏனென்றால் இன்னொரு பக்கம் இருக்குது, ஹுகூகுல் இபாத், அடியார்களோடு அவன் தொடர்பு எப்படி இருக்குது. இந்த ரெண்டும் இணைஞ்சாதான் ஒருவனை நல்லவன் என்று சொல்லும். கண்ணியமானவர்கள், இது முக்கியமான விஷயம். உங்களுக்கு தெரியும், ஹதீஸ்களை நீங்க படிச்சிருப்பீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தத்ரூன மனில் முஃப்லிஸ், இந்த வங்கரோத்துக்காரன் நம்ம சொல்லுவோம், ஓட்டாண்டின்னு சொல்லுவோம். அவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. சஹாபாக்களுக்கு தெரிஞ்சது தானே சொல்லுவாங்க. சொன்னாங்க, யாருக்கிட்ட காசு பணம் இல்லையோ, பொருளாதாரம் இல்லையோ, அவன் தான் வங்குரோத்துக்காரன் அப்படின்னாங்க. நீங்க சொல்றதல்ல, சிலர் மறுமையில வருவாங்க, நல்ல தொழுதிருப்பாங்க, நோன்பு பிடிச்சிருப்பாங்க, ஜக்காத்து கொடுத்திருப்பாங்க, வணக்க வழிபாடுகளோடு வருவார்கள். ஆனா அவங்க ரிசல்ட் நரகத்துக்கு போறதா இருக்கும். அவர்கள் மனித உரிமைகள் மீறி இருப்பாங்க, சிலர் பேசியிருப்பாங்க, சிலர் அடிச்சிருப்பாங்க, சிலரை பற்றி அவர்கள் அவதூறு பேசியிருப்பாங்க. நாளைய மறுமையில் என்ன செய்யப்படும்? இங்க உள்ள காசெல்லாம் அங்க செல்லாது, அங்க போய் மன்னிப்பு கேட்க இயலாது. யாருக்கெல்லாம் அநியாயம் இழைத்தார்களோ அவர்களுக்கு இவன் அங்க ஈடு செய்யணும். என்னத்தை ஈடு செய்யறது? இவன் தொழுகை, இவன் நோன்பு, இவன் வணக்க வழிபாடுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான். சில ஆட்களுக்கு அது கொடுத்தும் போகாம இருக்குது. இப்ப என்ன செய்யறது? இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறான், இவன் கொடுக்கறதுக்குள்ள தொழுகை முடிஞ்சு போச்சு, நோன்பு முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன செய்யலாம்? அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? அவன் பாவத்தை வெல்ல கட்டுறான். நீ அவன் பாவத்தை சம்பந்துக்க, வேற ஒன்று இல்லையே அப்படின்னு கடைசியா நரகத்தில் வீசப்படுறான். அப்ப இந்த ஹதீஸே நமக்கு ஒரு அடிப்படையை சொல்லி தருகிறது. என்னண்டா, நாம் படைச்ச ரப்போடு நல்லவர்களாக இருப்பது போலவே படைப்பினங்களோடும் நமது முஆமலாத்துகள், தொடர்புகள், மனித உரிமை மீறல்கள்ல நாம் ஈடுபடக்கூடாது. இந்த ரெண்டு விஷயம் இருந்தா தான் அவர்கள் நல்லவர்கள். எனவே இந்த ரெண்டையும் இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் அனுப்பினான். மக்காவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்த நேரத்தில் அல்லாஹ்வோடு உள்ள இந்த விஷயத்துல அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வச்சாங்க. அல்லாஹ் அல்லாதவைகளை கடவுளா வணங்கினாங்க. அல்லாஹ் அல்லாதவைகளை தங்களுடைய தேவைகளுக்காக, உதவிகளுக்காக, பாதுகாப்புக்கு அழைத்தார்கள். மறுபுறத்தில் மனித உரிமைகள்ல கொலை செஞ்சாங்க, அநியாயம் பண்ணினாங்க, யுத்தம் பண்ணினாங்க, தேவையில்லாம பெண் குழந்தைகளை புதைச்சாங்க. அப்ப அல்லாஹ்வுடன் உள்ள விஷயத்தும் கோளாறு, இங்க படைப்பினங்களோட உள்ள விஷயத்திலையும் பிழையா நடந்தாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் அல்லாஹு தஆலா பிரச்சாரம் பண்ணுவதற்கு, சீர்படுத்துவதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அதபுல் முஃப்ரத் என்ற இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் ஒரு கிதாபுல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம சாலிஹல் அஹ்லாக், நான் அனுப்பப்பட்டது எதற்கென்று சொன்னா நல்ல பண்பாடுகளை முழுமைப்படுத்துவதற்காக வேண்டி, நல்ல மனித சமூகத்தை உருவாக்குறதுக்காக வேண்டி. அப்ப நல்ல மனித சமூகத்தை உருவாக்குற இந்த வேலை அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்கடா. ஒன்னு அல்லாஹ்வோடு உள்ள அந்த உறவிலே அவங்கள தௌஹீதுக்கு அழைச்சாங்க, அல்லாஹ்வுடைய கடமையை நோக்கி அழைச்சாங்க. இரண்டாவது, இந்த உலகத்துல நல்ல பண்பாடுகளை உருவாக்கி மோசமான பண்பாடுகளை அழிச்சாங்க. இந்த ரெண்டையும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள். இந்த செய்தி அதபுல் முஃப்ரத்ல பதிவாகி இருக்கிறது, ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ரெண்டு வகையான பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு எப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டு போனாங்களோ அதைத்தான் நாங்கள் என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம். இன்றைய சூழலை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இன்றைய சூழல்
விஞ்ஞான வளர்ச்சியில உச்சகட்டத்தில் இருக்கிறது. தொடர்பாடல்கள், கம்யூனிகேஷன் எங்கேயோ நம்ம நினைக்கிறதுக்கு மேல போயிட்டு இன்னைக்கு சாதாரணமான டிஜிட்டல் எல்லாம் தாண்டி இப்ப ஏஐ உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நமக்கே விளங்குது இல்லை இதுல என்ன நடக்குது, நம்ம வச்சிருக்கிற போன்ல என்னென்ன ஃபங்க்ஷனுக்குன்னு தெரியல. அந்த அளவுக்கு மனிதன் தொழில்நுட்பத்தில் வளர்ந்துட்டான், விஞ்ஞானத்தில் வளர்ந்துட்டான், மருத்துவத்தில் வளர்ந்திருக்கிறான், பொருளாதாரத்தில் மேல போயிட்டான். கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது நம்ம கலாச்சாரம் மாறி இருக்கிறது. ஆனால் ஒரு புறத்தில் நாம் இந்த உலகத்தில் இந்த உலகியல் ரீதியான முன்னேற்றத்தை அடைந்தாலும் மறுபுறத்தில் நாங்க நிம்மதியா இருக்கிறோமா என்று கேட்டு பார்த்தா அதுதான் இல்லைங்கிறோம். அதுல வந்து மாறிட்டோம். நம்ம கலாச்சாரம் நல்லா இருக்குதா அப்படின்னு பார்த்தா அல்லாஹ் நாடிய நல்ல மனிதர்களை தவிர நல்ல மக்கள் இருக்கிறாங்க. அதுக்காக எல்லாரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அல்லாஹ்வோட பள்ளியோட ஹராம் ஹலால பேணி அல்லாஹ்வுக்கு பயந்து நல்ல பண்பாடுகளோட நிறைய பேர் வாழ்றாங்க. ஆனா பெரும்பாலும் நாங்க எப்படி பார்க்கிறோம், கலாச்சாரம் பட்டு மோசமாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கைக்காக என்னத்தை வேண்டாலும் செய்யலாம், பண்பாடுகள் பட்டு மோசமாக இருக்கிறது. மனிதர்களுடைய மனோநிலைகள் படு மோசமாக மாறிவிட்டது. ஆனா அவங்ககிட்ட போய் நல்ல கலாச்சாரம் நல்ல பண்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் ரசூல் விரும்புறதை நம்ம செய்யணும். ஆனா இரவு பகலாக மோசமான கலாச்சாரங்களோடு பின்னி பிணைந்தவர்களாக பெரும்பாலானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த நிலையில மோசமான தவறான நடவடிக்கைகள் பண்பாடுகள் என்னன்றதை இனம் காட்டி அந்த தவறான கொள்கைகளும் எண்ணங்களும் செயல்பாடுகளும் எங்கிருந்து உருவாகிறது என்பதை இனங்காட்டி அதற்காக அவர்களை சீர்படுத்த வேண்டிய அவர்களுடைய இந்த பிரச்சனைகள் வெளியே கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நாமும் நம்மை சூழ இருக்கிறவர்கள், நமது குடும்பங்கள், நம்மளோடு உறவாடுகிறவர்கள் அவர்களையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த நல்ல பண்பாடு என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா. கியாமத் நாள்ல எனக்கு மிக விருப்பமான மனுஷர் யார் தெரியுமா, என்ன எனக்கு மிக அருகில் இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா, அஹாசினுக்கும் அஹ்லாகா சொன்னாங்க. உங்களில் நல்ல பண்பாடு உள்ளவர்கள் தான், உங்களில் பண்புகளால் யார் மிகச் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எனக்கு கிட்டத்தில் இருப்பாங்க கியாமத்துடைய நாள்ல. நாளை மறுமையில் அவர்கள் எனக்கு மஜ்லிஸால் மிக அருகாமையில் இருப்பார்கள், எனக்கு நெருக்கமாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். வ இன்ன அப்கபக்கும் இலைய வ அப்அதக்கும் மின்னி மஜ்லிஸன், என்னை விட்டும் எனக்கு மிக விருப்பமில் அதாவது விருப்புக்குரியவர் யார் தெரியுமா கியாமத்துடைய நாள்ல, என்னை விட்டு மஜ்லிஸால் இருப்பிடத்தால் மிக தூரமாக இருப்பவர் யார் தெரியுமா சொன்னார்கள், அஸ்ஸர்சாரூன் வல் முத்தஷத்திகூன் வல் முத்தஃபைஹிகூன் என்று சொன்னார். மூணு வார்த்தை சொன்னாங்க, அஸ்ஸர்சாரூன் வல் முத்தஷத்திகூன் வல் முத்தஃபைஹிகூன். قالوا يا رسول الله قد علمنا السرسارون والمتشدقون. இந்த முதலாவது ரெண்டு சொன்னார்களே, அதிகமாக பேசுறவங்க. அதிகமா பேசுறவங்கன்னா என்ன அர்த்தம், அந்த பேச்சில எந்த ஒரு பிரயோசனம் இருக்காது. சில ஆட்களை பாருங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, என்னத்துக்கு பேசுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல இல்ல, சில நேரம் சும்மா பேசுறது. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். பேசினா நல்லது பேசி, இல்ல வாய முடியுது. சில ஆட்கள் சும்மா வள 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 வளன்னு அப்பா இந்தா ட்ரில் மெஷின் ஒன்று வந்துட்டுன்னு சொல்ற மாதிரி சில ஆட்கள் சொல்லுவாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கிற எந்த பிரயோசனம் இருக்காது, ஆட்கிட்ட டைம் வேஸ்ட். இல்ல நான் ஒரு சின்ன விஷயம் தான் அவங்களோட சொல்லணும், அரை மணித்தியாலம் பார்த்தா எந்த பிரயோசனம் இல்லாம அந்த அரை மணித்தியாலம் போயிருக்கு. இந்த மாதிரி அந்த பேச்சிலேயே அவங்க நாங்க தூய்மைன்றதையும் காட்டிடுவாங்க. அந்த மாதிரியான பேச்சுள்ளவர்கள் இவங்களுக்கு சொல்லப்படும் அஸ்ஸர்சாரூன். அதே மாதிரி ஒரு முத்தஷத்திகூன் என்னண்டா அவங்க பேச்சால பெருமைச்சிருப்போம். எப்படி நாங்க இப்படித்தான், நாங்க 1900 நாங்க வந்தோம், அப்படி செஞ்சீங்க, பெரிய சாதனை எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது அவங்களோட நோக்கம் அந்த பேச்சில ஒரு நல்லதை சொல்லிக் கொடுக்கிறதா இருந்தா அது வேற, அவங்களோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, ஒரு வழிகாட்டுறது, கைட் பண்றது, அந்த மாதிரி விஷயம் அல்ல. இது பெருமைக்கு தான் பேசுறது. சில ஆட்கிட்ட போய் மாட்டினா டைமை பார்க்கறது, ஆளை பார்க்கறது, அவர் அதையும் புரிஞ்சு கொள்ள மாட்டார், எப்ப இங்கிருந்து போகல அந்த மாதிரி. ஏன்னா அவங்க அப்படிதான் அவங்க இருப்பாங்க. அவ பெருமைக்காக பேசுறவங்க
இதெல்லாம் கெட்ட பண்புகள். மூணாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் முத்தஃபைஹிகுண்டா என்ன தெரியுமா? அல் முத்தகப்பிரூன், பெருமை அடிக்கிறவங்க. இந்த பெருமையை ரெண்டு வகையா இருக்கு. இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொன்னது மாதிரி ஒரு வகையான பெருமை இருக்குது அப்படின்னு சொன்னா தம்பட்டம் அடிக்கிறது. நான் இப்படித்தான் கஷ்டப்பட்டேன், நான் இவ்வளவு காலம் பாருங்க, நான் வாங்கிய வாகனத்தை பாருங்க, என் வீடு நான் கட்டினேன் பெரிய வீடு, நம்முடைய ஏரியாலே நம்முடைய வீடு தான் பெரிய வீடு. சில உண்மையான ஒரு தேவைக்கு காரணத்துக்கு சொல்றது வேற விஷயம். ஏதாவது ஒரு தேவை, ஒரு காரணம் நிமித்தம் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டி வர்றதுன்றது வேற விஷயம். உங்களோட என்ன வாகனம் வச்சுக்கிறீங்கன்னா, ஒரு ஆள் ரோல்ஸ் ராய்ஸ் வச்சிருக்கிறாருன்னா அவர் அந்த இடத்துல கேட்டா உண்மைதான் சொல்லும், ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுக்கிறார், அது காரணத்துக்கு சொல்றார். இது ஒரு ரோல்ஸ் ராய்ஸை வாங்கிட்டு உலகம் முழுக்க நான் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிக்கிறேன்னா என்ன, இது பெருமை அடிக்கிறேன். அப்ப அந்த பெருமை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். அப்ப இந்த ஹதீஸ்ல நமக்கு என்ன தகவல் சொன்னா, அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் நபியோட கிட்ட இருப்பாங்க, நபியோட மஜ்லிஸால நெருக்கமா இருப்பாங்க, நபிக்கு விருப்பமானவர்களா இருப்பாங்க. அதே நேரத்தில் மோசமான இந்த மாதிரி பண்பாடு உள்ளவர்கள் நபிக்கு தூரத்தில் இருப்பாங்க, நபிக்கு வெறுப்பானவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியை நாங்க பிழைக்கணும். இதுல இருந்து நாம புரிஞ்சு கொள்ற விஷயம் என்னண்டா, நல்ல பண்புகளும் கெட்ட பண்பாடுகளுக்கும் இடையில வித்தியாசத்தை நீங்க முதலாவது புரிந்து கொள்வது போல, கெட்ட பண்பாடுகள் நமக்கு உண்டாக்குற மோசமான விளைவுகள் என்னன்றதையும் இந்த ஹதீஸ்ல நாங்க பார்க்கணும். இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, என்னகிட்ட என்னென்ன கெட்ட பண்பாடு இருக்குது, இன்ன பண்பாடு இருக்குது, இன்ன பண்பாடு. சில நபர்கள்ட்ட ஒரு 75% நல்ல பண்பு இருக்கும், ஒரு சின்ன ஒரு 25%. சில நபர்கள்ட்ட 10%, 5%, சில 2% அந்தால பழுவாக்கிறோம். நல்ல மனுஷன் தான், சூப்பர் மனுஷன், என்னது கேட்டாலும் தருவார், ஆனா வாய்ப்பக்குவம் இல்லை, பேச தெரியாது அப்படின்னு சில ஆக்களை ஒதுக்குறாங்களா இல்லையா? நல்ல ஒரு மனுஷன், தங்க குடம். இன்னும் சில பேரை சொல்லுவாங்க எல்லாம் ஓகே, எல்லாத்தையும் செஞ்சுட்டு சொல்லி காட்டுறாரு, அந்த மோசமான பழக்கம் எல்லாம் செய்யறாரு. நீங்க உசுரை கேட்டா கூட தருவார், சும்மா உசுரை கொடுக்கறல்ல, சும்மா சொல்றாங்க பேச்சுக்கு தானே. அப்ப எதை கேட்டாலும் தருவாரு, ஆனா என்ன செய்வாரு, போய் பின்னுக்கு ஆள்கிட்ட சொல்றாரு, அந்த மோசம் பிடிச்சி. அப்ப நல்ல பண்பாடுகள்ன்றத முழுமையா இருக்கு. உத்தம்மிம மகாரிமல் அக்லாக், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நல்ல பண்பாடை சொல்லிக் கொடுக்கன்னு சொல்லல, அதை முழுமைப்படுத்த வந்தேன்றாங்க. அப்ப முழுமையான நல்ல பண்பாடுகள் உள்ளவர்களாக நாம் இருந்தால் நாளைய மறுமையில நாம வெற்றியாளர்களாக இருக்கிறோம் அப்படின்றத நாங்க புரிஞ்சு கொள்ளணும். இது முன். அடுத்த விஷயம் என்னன்னா, நாம பிறக்கிற நேரத்தில் குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கிற எல்லா குழந்தையும் அது ஃபித்ரா, இயற்கையான மார்க்கத்தில் அது பிறக்குது. ஒரு குழந்தைய யாருமே தலையடிக்காம விட்டால் அல்லாஹ் தான் வணங்கும். எந்த கெட்ட சூழல் அல்லது பெற்றோர்களுடைய மோசமான வழிகாட்டுதல் வேற எதுவும் இல்லாம ஒரு குழந்தைய விட்டா ஃபித்ரால அது அல்லாஹ் வணங்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சில நேரம் காட்டுற ஒரு பிழையான வழி அல்லது சில நேரம் நமது பிழையான நடத்தைகளை, பேச்சுகளை, நமது ஒழுக்கங்களை பார்த்து அந்த புள்ள மோசமாக இல்லைண்டா, நாம சில நாடுகளுக்கு போகும்போது சில கலாச்சாரங்களை பார்ப்போம். அவங்ககிட்ட மார்க்கம் இருக்காது, ஆனா ஒரு நேர்மை இருக்கும். சில நீங்க இந்த ஐரோப்பிய நாடுகளில் இதை பார்க்கலாம். அதனால சொல்லிடப்படாத ஐரோப்பாவில் இஸ்லாத்தை பார்க்கலாம், இங்க கொள்கையை பார்க்கலாம்னு சும்மா முஸ்லீம்களை மட்டம் தட்டுறதுக்கு நான் சொல்லல. ஈமானுக்கு முன்னுக்கு எந்த கலாச்சாரமும் நிற்காது, ஈமான் தான் பெஸ்ட். ஒரு அல்லாவுக்கு சிறுக்கு வைக்காம ஒரு தேய்க்கிறான் அப்படின்னா அவன் தான் மிகச் சிறந்தவன், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நாங்க அங்க சில பர்ச்சேசிங் போற நேரத்தில் இந்த பொருள் இது ஒரு 10 பவுண்ட் அப்படின்னு சொல்றான்னு வைங்களேன். ஓகே, இதுல என்ன சரி எனி மிஸ்டேக் என்ன சரி இருக்கிறான்னா அவன் சொல்லுவோம், இல்லை இதுல சின்ன ஒரு இது ஒன்று இருக்குது, கிராச் ஒன்று இருக்குது, பார்த்தா கொண்டா புதுசாக வாங்கின மாதிரி அதை நம்ம பயன்படுத்தலாம். இதையே நம்மளோட கொஞ்சம் பேர் போய் அந்த பொருளை வாங்கி இன்னொரு இடத்துல வச்சு 100 பவுண்ட் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிமா. சில பண்பாடுகள் அந்த இயற்கையாக அவங்ககிட்ட வாரதுகள் நேச்சரா சில இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். சில பிள்ளைகள்கிட்ட பாருங்க, பேரண்ட்ஸ் நல்லா வளர்த்திருப்பாங்க, அவங்களுக்கு பொய் தெரியாது, அவங்களுக்கு மோசமா பேச தெரியாது, நல்ல கலாச்சாரம். அப்ப நல்ல கலாச்சாரம் என்பது ஒரு மனிதனை நல்ல விதமாக உருவாக்குது. இதை நீங்க சரியா தெரிஞ்சு கொள்ளும். பிறக்கிற நேரத்திலேயே ஒருத்த மோசமான பண்பாடு உள்ளவனா பிறக்கிறல்ல, அவன் பிறந்த பிறகு அவன் வளரக்கூடிய சூழல். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான மார்க்கத்தில் பிறக்குது. அப்ப யாரு மாத்திரா, ஃபஇன்ன அபவைஹிமா யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி, பெற்றோர்கள் தான் அவங்களை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ
அல்லது நெருப்புறங்கிகளாக மாத்துறாங்க. அப்படின்னா என்ன? வீட்டு சூழல் பார்த்தா 24 மணித்தியாலமும் அங்க பொய் சொல்லப்படுது, அங்க அனாச்சாரமான விஷயங்கள் போயிட்டு இருக்குது, அங்க பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போதே பொய்யை சொல்லி கொடுத்தா அனுப்புறது. மாஸ்டர் கேட்பாரு, நீ இப்படி சொல்லணும், பொய். அப்ப புள்ள பொய் சொல்லப்படாதுன்னு அட்வைஸ் ஞாயிற்றுக்கிழமை வச்சு பண்றது. ஞாயிற்றுக்கிழமை காலையில பொய் சொல்லப்படாது, ஆனா டெய்லி பொய்யத்தான் பழக்கிறது. அப்ப எப்படி அந்த புள்ள உருவாகும்? அப்ப ஒரு புள்ள வளர்ந்து உருவாகிற சூழல் சில நேரம் மோசமான பண்பாடுகளை அவருக்கு உண்டாக்கும், சில நேரம் மோசமான அந்த தர்பியா. அதே மாதிரி வீட்டு அவங்க வாழ்ற சூழல். உதாரணமா உங்களுக்கு தெரியும், 99 கொலை செஞ்ச ஒரு நபர் தௌபாவுக்காக ஒரு அறிஞர்கிட்ட போறார். ஒரு அறிஞர்கிட்ட சொன்ன உடனே உனக்கு தௌபா இல்லைன்னு அவரையும் கொண்டாச்சு, 100 கொலையாச்சு. இன்னொரு அறிஞர்கிட்ட போன உடனே அவர் வழிகாட்டுறாரு. என்ன வழிகாட்டுறாரு? அல்லாவுக்கும் உனக்கும் இடையில யாரு திரை போட போறான்? அல்லாஹ் மன்னிப்பவன், உன்னை மன்னிப்பான். ஆனா ஒரு கண்டிஷன், இங்க இருக்கப்படாது. இப்படி ஒரு இடம் இருக்குது, அங்க போ. அங்கே சில மனிதர்கள் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து நீ அல்லாஹ் வணங்கு. திரும்பி இங்க வந்துராத. இது மோசமான இடம். அப்படின்னா சில நேரம் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அவன் வாழ்ற இடங்கள், சில நேரம் அவன் ஒரு நல்லவனா இருப்பான், அவனுக்கு அநியாயம் பண்ணிப்பாங்க. தொடர்ந்து அநியாயம் அளிக்கப்படுற நேரத்தில் அந்த கோபம் அல்லது அவனுக்கு இழைக்கப்பட்ட அநியாயம் சில நேரம் அவனை மோசமானவனாக மாற்றி இருக்கலாம். சில நேரம் அவன் நல்ல உணர்வுகள் அங்கே புரிந்து கொள்ளப்படாமல் இருந்திக்கலாம். எனவே நான் சொல்றாங்க, இங்க வராதுன்றாங்க. ஆகவே சில பிழையான சூழல்கள் சில நேரம் மனிதனுக்கு மோசமான ஒரு பண்பாட்டை சில நேரம் உருவாக்கி விடும். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பன் மார்க்கத்தில் இருக்கிறான். யாரோட நீங்க சேர்றீங்களோ, நீங்க சொல்லலாம் நான் பக்குவமான ஆள், நான் யாரோட சேர்ந்தாலும் ஒழுங்கா இருப்பேன். அது ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே தான். ஆனாலும் மார்க்க அறிவு குறைஞ்சி அல்லது மார்க்கத்தை பற்றிய தெளிவில்லாம நீங்கள் கடைபிடிக்கிற, நீங்கள் சேர்ந்து வாழ்ற உங்களோட நட்புகளும் உங்களுக்கு மோசமான கலாச்சாரத்தை சொல்லித்தரும். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் அவனுடைய நெருங்கிய நண்பனுடைய மார்க்கத்தில் இருக்கிறான் என்று சொன்னார். அப்ப இது மாதிரி ஏராளமான விஷயங்களை நம்ம சொல்லலாம். மனிதனுக்கு மோசமான கலாச்சாரத்தை, மோசமான பண்பாடுகளை அது உருவாக்கு. இந்த பண்பாடுகள் பொறுத்தவரையும் அது என்னது? பண்பாடுண்டா என்ன? மோசமான பண்பாடுண்டா அது என்னது? பொதுவாக ஒரு மனுஷன் ஒரு செயலை செய்யறான், மோசமா பேசுறான், அதை பேச்சுன்னு சொல்லுவோமா பண்பாடுன்னு சொல்லுவோமா? பேச்சியா பண்பாடாது? ஒருத்தனை அடிக்கிறான்னு வைங்களேன், இந்த அடிக்கிறதுன்றது பண்பாடா செயலா? நீங்க சொல்லுங்க சகோதரர். செயல் தானே. அப்ப இதை பண்பாடுன்னு சொல்லலாமா? ஒரு ஆளை பத்தி மோசமான ஒரு செய்தியை நாம பரத்துறோம், அது நடந்ததா இல்லையா? ரெண்டாவது நாம பரத்துறோம், அது தவிர பரத்துறோம், இது நல்ல விஷயம், இது பண்பாடா செயலா? இப்ப நீங்க ஒரு அடிப்படை விலகி கொள்ளணும், பண்பாட்டுக்கு செயலுக்கு என்ன தொடர்பு? சில விஷயங்கள் இமாம் இப்னுல் கைம் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, பண்பாடு என்பது அது உள்ளத்திலே தான் ஸ்டார்ட் ஆகும். ஒருத்தன் பொறாமப்படுறான் என்றால் அந்த பொறாமை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? உள்ளத்திலே தான் ஸ்டார்ட் ஆகுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உடம்புல ஒரு சதை துண்டு இருக்குது, அது சீராகி விட்டால் முழு உடம்பும் சீராகிவிடும். அது பழுதறிஞ்சிட்டுன்னு சொன்னா முழு உடம்பும் பழுதாகிடும். அது என்னது? அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம். அப்ப உள்ளத்துல உள்ள சில எண்ணப்பாடுகள் தான் அவனை மோசமான நடத்தை உள்ளவனா மாத்துது. ஒருத்தன் திட்டுறான், ஒருத்தன் கோபப்படுறான், ஒருத்தன் அநியாயம் இழைக்கிறான், அதே நேரத்தில் ஒருத்தன் மோசடி காட்டுறான். இது எல்லாமே உள்ளத்துக்குள்ள உள்ள அந்த மோசமான பண்பாடுகளுடைய வெளிப்பாடுதான். எனவேதான் இப்னுல் கைம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு முக்கியமான ஒரு பேசிக்க சொல்றாங்க. அதை முழுசாங்க நான் விளக்கப்படுத்தல, ஜஸ்ட் ஒரு தகவலுக்காக நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. மதாரிஜ் சாலிக்கில சொல்றாங்க, அதாவது இந்த மோசமான பண்பாடுகள் இருக்குது, அந்த மோசமான பண்பாடுகளை நீங்க ஒட்டுமொத்தமா எடுத்து பார்த்தீங்கன்னா அது 4 விஷயங்கள் தான் அது பேசிக்கா இருக்கும். எந்த ஒரு பண்பு எடுத்தாலும் இந்த 4ல இருந்து அது பிறக்கும்ன்றான். அது என்ன 4ன்னு சொன்னா, அல் ஜஹில், ஒன்னும் அறியாமை. ஒரு மனிதனிடம் அறியாமை இருக்குமா இருந்தா இந்த அறியாமையிலிருந்து அவர்கிட்ட ஏராளமான மோசமான பழக்க வழக்கம் உருவாகும்.
ஒரு அறியாமை உள்ளவனை பொறுத்தவரையும் அவன் நல்லதை கெட்டதா பார்ப்பான், கெட்டதை நல்லதா பார்ப்பான். செலவழிக்க வேண்டிய இடத்துல கஞ்சத்தனம் பண்ணுவான், செலவழிக்க கூடாத இடத்துல வீண் விரயம் பண்ணிப்பான். நல்ல செய்தியை கெட்ட செய்தியுமா, கெட்ட செய்தி எல்லாம் உள்டாவா நடக்கும். அநியாயம்ன்றது என்ன? ஒன்றை அது அல்லாத இடத்துல கொண்டு போய் வைக்கிறது. அப்ப இந்த ஜஹல் என்பது அடிப்படையான ஒன்று. இரண்டாவது அல்-துல்மு, அநியாயம். மூன்றாவது அஷஹவாத், இச்சைகள், ஆசைகள். நான்காவது அல்-கதப். இந்த நாலும் தான் ஒரு மனிதனுடைய மோசமான பண்பாடு உருவாகிறதுக்கான அடிப்படை. எந்த ஒரு பண்பு எடுத்தாலும் இந்த நாலுல ஒண்ணு இருந்தால் வந்திருக்கும். சில நபர்கள்ட்ட எல்லாமே மோசமான பழக்கமா இருக்காது, பாதி நல்லதிக்கும் பாதி மோசமாயிருக்கும். அதுல இருந்து இன்னொன்று பிறக்கும். இப்படி இந்த பண்பாடுகள் சம்பந்தமாக அழகான முறையில் நமக்கு தொகுத்து சொல்றாங்க. அதை இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை. இப்ப நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மோசமான ஒரு சில பண்பாடுகளை நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம். எடுத்துட்டு இந்த பண்பாடுகளை நம்ம எப்படி நம்மட மோசமான பழக்கங்களை வாழ்க்கையிலிருந்து அவாய்ட் பண்றது, அதை இல்லாமல் ஆக்குறது என்பது மிக முக்கியமானது. இமாம் முஹம்மது அல்-ஹம்தி என்று சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒரு இமாம் ஒரு கிதாப் ஒன்று எழுதினார், சூஉல் குலுக், கெட்ட பண்புகள். சுமார் 34 பண்புகள் அவர் சொல்றாரு அழகான முறையில். கெட்ட பண்புகளுக்கு உதாரணம் சொல்றார். அடுத்தது அவர் சொல்றாரு, இந்த கெட்ட பண்புகள் என்பது எப்படி செயல்ல வெளிப்படும் அப்படின்னு சில உதாரணங்களை சொல்றார். எப்படி இந்த கெட்ட பண்புகளை வாழ்க்கையிலிருந்து அதை இல்லாமலாக்குவது என்பதற்கு சுமார் 22 வழிமுறைகளை சொல்லித்தார். அதுல ஒரு சில விஷயத்தை மட்டும் நாம் பார்ப்போம். முதலாவது விஷயம் என்னன்னா, அடிப்படையாக நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இஹ்லாஸ் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. ஒரு மனிதன் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அவன் அல்லாஹ்வுக்காக செய்யணும். இல்லாட்டி அந்த வேலையில அது பெரிய வேலை, ஹிஜ்ரத்தெல்லாம் பண்ணினார், யுத்தத்துக்கு போனார், கொல்லப்பட்டார், அல்லது நம்மள மாதிரி இந்த மாதிரி மார்க்க அமர்வுல வந்தார், மார்க்கம் சொன்னார், எத்தனையோ பேர் உட்கார்ந்து பயான் எல்லாம் கேட்டாங்க. இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு கூலியா வரணும்டா, நான் உங்கள்கிட்ட விளம்பரம் தேடுறதுக்கு நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு விளம்பரத்துக்கு உங்கள்கிட்ட பயான் பண்ணினா அங்க அல்லாட்ட போய் ஓகே உன்னோட விளம்பரம் அங்க சக்சஸ், இங்க ஒன்றும் இல்லை. அல்லது எனக்கு ஒரு 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 குரூப் வேணும், என்னை ஃபாலோ பண்ற கொஞ்சம் பேர் வேணும், நான் தான் பெரிய ஆள் நான் காட்டணும் இந்த உலகத்துல நான் ஒரு டார்கெட் பண்ணினேன்டா அங்க போய் ஜீரோ, அங்க ஒன்றும் இல்லை, நரகம் தான் கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 நபர்களுக்கு எதிராக நாளைய மறுமையில அல்லாஹ் தஆலா தீர்ப்பளிப்பான். ஒரு ஆள் பெரிய செல்வந்தர், ராவு பகல அள்ளி அள்ளி கொடுத்தார், அல்லாஹ் இடத்துல கூட்டி வர்றான், அல்லாஹ் கேட்கிறான் அர்ரஃபஹு நிஅமா, அல்லாஹ் நியாமத்தை ஞாபகப்படுத்தி கேட்கிறான், அல்லாஹ் எனக்கா என்ன செஞ்சான்றான், உனக்காகவா ராவு பகல கொடுத்தேன்டா. ராவு பகல கொடுத்ததெல்லாம் உண்மைதான், ஆனா எனக்காக கொடுத்தேன்னு சொல்ற பாரு, கதபுத்த, நீ போய் சொல்றான். அப்ப யாருக்காக கொடுத்தா நீ? நான் ஒரு பணக்காரன், நான் நல்லா செலவழிக்கிறவன் என்று மக்களுக்கு நீ விளம்பரம் பண்ண பார்த்தா மக்கள் உன்னை சொல்லிட்டாங்க, மாஷா அல்லாஹ் ஹாஜியாட்ட போனா நல்ல ஹெல்ப் பண்ணுவார், நல்ல மனுஷன். நம்ம நல்லதை பண்றோம், மற்றவங்க நம்மளை நல்ல சொல்றாங்கன்றது நமக்கு பிரச்சனை இல்லை. அப்படி காதல விழுந்தா கூட அது உலகத்தில் நமக்கு கிடைக்கிற நச்சது, நம்ம நோக்கம் அதல்லையே, விளம்பரம் இல்லையே. ஆனா நம்ம நோக்கமே பிள்ளைதாண்டா, அல்லாஹ்விடத்தில் எதுவுமே கிடைக்காது, அவர் நரகத்துக்கு போறார். இன்னொரு ஆள் அல்லாஹ்விடத்தில் கொண்டு வரப்படுறாரு, ஜிஹாதுல கொல்லப்பட்டவர், பார்க்கிற ஆட்களோட பார்வையில மாஷா அல்லாஹ் ஒரு ஷஹீத் நம்ம நினைச்சுப்பான். அல்லாஹ் தஆலா நியாமத்தை ஞாபகப்படுத்துறா, உன் ஜிஹாதுல கொல்லப்பட்டேப்பா, நீ எனக்காக செஞ்சது என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் உனக்காக போராடினேன், உன்னுடைய பாதையில கொல்லப்பட்ட போராடினது கொல்லப்பட்டது எல்லாமே உண்மைதான். ஆனா நீ கொல்லப்பட்டதெல்லாம் நீ வீரன் மக்கள் சொல்லணும், உன்னோட நோக்கம் மக்களிடத்துல நான் ஒரு வீரன் அப்படின்னு நிரூபிக்கணும். மக்கள் சொல்லிட்டாங்க, அதான நோக்கம் இங்கே நினைக்குது. இப்போ இன்னொரு வருகிறார், அவர் ஒரு ஆலிம், அல்லாஹ் தஆலா கேட்கிறான், நீ என்ன செஞ்சா? நான் குர்ஆனை படிச்சேன், படிச்சு கொடுத்தேன், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணினேன், அதெல்லாம் ஓகே தான், நீ எனக்காக அதெல்லாம் செய்யலையே, நீ பெரிய ஆளுநத்தை நிரூபிச்சு தானே இருந்தா, நீ தானே மக்களுக்கு மத்தியில அறிமுகத்துக்காக விளம்பரத்துக்காக முகஸ்துதிக்காக. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் சகோதரர்களே. எனவே நாங்க முதலாவது இஹ்லாஸ் என்கிற பண்பை நம்முடைய உள்ளத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளும். நான் இதுக்கான தீர்வு சொல்ற நேரத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி காட்டுவேன். அப்ப இந்த முகஸ்துதி அப்படின்றது நம்முடைய செயல்களுக்கு ஜீரோ ஆக்குற ஒண்ணு. 10,000 ஜீரோவால பெருக்கினா என்ன வரும்? 10,000 ஜீரோவால பெருக்கினா
0 தான் பதில். 10,000 அல்ல பதில். நம்ம எவ்வளவு பெரிய அமல் செய்தாலும் இஹ்லாஸ் என்ற அந்த இடத்துல நாம் 0வாக இருந்தால் நமது அமல் 0 தான். அல்லாஹ் பாதுகாக்கும். மோசமான ஒரு விளைவை நமக்கு உண்டாக்கி தரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு பிறர் நம்மளைய வாழ்த்தணும் பாராட்டணும்னு நினைக்கிறானோ அல்லாஹ் அவனை பாராட்ட வச்சிரும். யாரு பாராட்டுக்காகவே இந்த உலகத்துல செயலை செய்யறாங்களோ அவர் அந்த பாராட்ட கேட்பார். யார் முகஸ்துதிக்காக செய்யறாரோ அந்த முகஸ்துதி அவர் செவியேற்பார். புகாரில் 6499 செய்தி பதிவாகி அல்லாஹ் பாதுகாக்கும். பொருளாதாரத்தை செலவழிக்கிறவங்க அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ரிஆஅன் நாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக அவர்கள் செலவழிக்கிறார்கள். வலா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆகிரா, அவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பல என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த இஹ்லாஸ் என்பது மிக முக்கியமான ஒன்று. இது சம்பந்தமான ஏராளமான ஹதீஸ்களை நாங்க பார்க்க முடியும். இந்த இஹ்லாஸை பாதிக்கிற முக்கியமான சில விஷயங்களை நம்ம சொல்லணும். நம்ம நல்ல ஒரு வேலையை செஞ்சிருப்போம், இஹ்லாஸாவே தான் செஞ்சிருப்போம், நம்ம அல்லாஹ்வுக்காக தான் செஞ்சிருப்போம். ஆனா சில விஷயங்கள் அதை இன்னொருவர் மூலமாக அது நம்மளை பாலடிக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னன்னு சொன்னா, இதா ரஐத்துமுல் மத்தாஹீன், சில ஆட்களை பார்த்தீங்கன்னா முகத்துக்கு முன்னால புகழ்வாங்க. ஒரு பாராட்டுதலுக்காக, ஒரு மோட்டிவேஷனுக்காக ஒரு வார்த்தை சொல்றதுன்றது வேற. மாஷா அல்லாஹ் நீங்க நல்லா பண்ணீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் தஆலா, அது வேற. அந்த மோட்டிவேஷன் இருக்கணும். சில ஆட்கள் என்ன எதிர்மறையாவே பேசி பேசி பழகிடும். என்னத்தை செஞ்ச ஒரு வாப்பாக்காரால் புள்ளைட்டு எந்த நல்ல விஷயத்தை கண்டாலும் பாராட்ட மாட்டார். ஸ்கூல்ல வாத்தியார் புள்ளைட்டு எந்த பாராட்டார், குறையே பிடிச்சிக்கிட்டு இருந்தா அதுவும் பிழை. இப்னு கைம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி ஒரு செய்தி சொல்றாங்க, எல்லா நல்ல பண்பாடுகளும் 2 கெட்ட பண்பாட்டுக்கு நடுவுல தான் இருக்குமா. அது என்னடா, 2 கெட்ட பண்பாட்டுக்கு நடுவுல நல்ல பண்பாடு நீங்க யோசிக்கலாம் தானே. அதாவது ஒரு ஆள் செலவழிக்கணுமா இல்லையா, செலவழிக்கிறார், அவர் வீண் விரயம் செய்யவும் கூடாது ஒரு பக்கத்தால, இன்னொரு பக்கத்துல என்ன கஞ்சத்தனம் பண்ணவும் கூடாது. அப்ப நடுவுக்குள்ள என்ன, அவர் செலவழித்து நடுநிலைமையா இருக்கணும், அப்படிதானே. ஒரு ஆளுகிட்ட வீரம் இருக்குது என்பதற்காக அவர் அநியாயம் பண்ணிடவும் படாது, இங்கிட்டால கோலத்தனம் பயந்துடவும் படாது, நடுநிலைமையா இருக்கணும். அதான் இப்னு கைம் சொல்றாங்க, எல்லா நல்ல செயலுக்கும் 2 பக்கத்துல கெட்ட செயலிக்கும். விளங்க சொல்றது, இது முக்கியமான ஒன்று. அப்ப ஒரு மனிதரை புகழுவது ஒரு மோட்டிவேஷனுக்காக அவருக்கு பாதிப்பு வராத மெத்தட்ல அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், உங்களோட இல்முல பரக்கத் செய்யட்டும், இல்லாட்டி உங்களோட பொருளாதாரத்தில் ஒரு ஆள் தாராரு, நீங்க என்ன செய்யணும், அல்லாஹ் தான் நான் போடுவேன், உங்களுக்கு முன்னால ஒன்றும் சொல்ல மாட்டேன், இல்லை இல்லை ஜஸாக்கல்லாஹு கைர், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இன்னும் தர்மம் கொடுக்க வைக்கட்டும், நல்ல ஹெல்ப் ஒன்று பண்ணினீங்க அப்படின்னு அவரை சந்தோஷப்படுற மாதிரி பேசுறது தவறில்லை. இது அப்படி இல்லை, நீங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா ரஐத்துமுல் மத்தாஹீன ஃபஹ்சு ஃபீ உஜூஹிம் துராப்னா, முகத்துக்கு முன்னால புகழ்றவனை நீங்க பாத்தீங்கன்னா மண்ணள்ளி முகத்துல போடுங்கண்ணா. எனக்கு ஞாபகம் வருது, ஒரு 5-10 வருஷத்துக்கு முதல்ல ஒரு சகோதரர் இந்த ஹதீஸை அமல் செஞ்சார். ஏன்னா ஹதீஸை அமல் செய்யும் போது அவசரப்படப்படாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களை திருத்தறதுக்கு முறவுன்னு சொன்னாங்க, அடிங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் அடிக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அந்த பயான்ல உங்களுக்கு சொல்லி காட்டினேன். இவரே அந்த சகோதரரை பத்தி, அவரோட பேர் ஒரு எக்ஸிண்ட் ஒரு சகோதரர், மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு மனுஷன் அப்படின்னு அவர் சும்மா அந்த புகழ்ற நோக்கத்துல எல்லாம் சொல்லல. இவர் என்ன செஞ்சாருன்னா, வெளியில கிரவுண்ட்ல போய் கொஞ்சம் மண் அள்ளிப்படியே பின்னே கொண்டு வரார். இது நான் இருந்த நேரத்தில் நடந்து, பின்னே கொண்டு அப்படியே பின்பக்கத்தால வந்து முகத்துல தட்டான்னு வீசி விட்டார். என்னன்னு கேட்டா ஹதீஸ்ல வருது, இதா ரஹித்துமுல் மத்தாஹீன ஃபஹ்சு ஃபீ உஜூஹிம் துராப்னு வருது. முகத்துக்கு முன்னுக்கு போடுறவன கண்டா மண்ணளி போடுங்க வருது. அதான் நான் மண்ணளிட்டு வந்தேன்டா. இப்படி எல்லாம் ஹதீஸ் அமல் செஞ்சிடப்படாது. அந்த இடத்துல முகத்துக்கு முன்னுக்கு புகழ்றது கூடாது அப்படின்னு புரிஞ்சு கொள்ளும். மண்ணளி வீசுங்கன்னு அர்த்தம் அல்ல, விளங்கா சொல்றது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப ரசூலுல்லாஹ் இத பல இடங்கள்ல புகாரில 6060 இலக்கத்தில் ஒரு செய்தி பதிவாயிருக்குது. ஒரு நபித்தோழர் ஒரு ஆளை பத்தி புகழ்றார், கத்தாத்தும் வஹ்ர அர்-ரஜுல், ஆளோட முதுவை உடைச்சிட்டீங்களா அப்படின்னா நீங்க புகழாதீங்க. அந்த புகழ்ச்சி என்பது சில நேரம் அவருக்கு மோசடியை உண்டாக்கும். இன்னைக்கு அரசியல் மேடைகள்ல வச்சுக்கிட்டு பேசுற பேச்சோடு எல்லாம் பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அப்படிப்பட்டவர், அவரு நான் இப்படி எல்லாம் இல்லையே, இவன் என்ன இப்படி எல்லாம் சொல்றான் மாதிரி நிறைய நடக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். முகத்துக்கு முன்னுக்கு புகழ்றது என்பதும் இந்த முகஸ்துதியை கொண்டுகிட்டு வரும். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது என்னன்னா, இந்த மோசமான பண்பாடுகள்ல பெருமை அடிக்கிறது. நான் சொன்ன பெருமை 2 வகை. முதலாவது வகையான பெருமை என்னன்னு சொன்னா, நான் பெரிய ஆள்னு சொல்றது, தன்னுடைய அழகையோ தன்னுடைய பொருளாதாரத்தையோ தன்னுடைய தொழிலையோ தன்னுடைய பொசிஷனையோ இந்த உலகத்தில் அல்லாஹ் சில ஆட்களுக்கு கொஞ்சம் கூட கொடுக்குறான்,
சில ஆட்கள் கொஞ்சம் குறைய கொடுக்குறான். இதுல யாரையும் நம்ம திறமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க நினைக்கலாம் நானெல்லாம் பெரிய PhD லெவல்ல படிச்சுக்கிறேன். PhD லெவல்ல படிச்ச நிறைய பேர் வரலாறு தெரியும், அவனுக்கு சொந்த வீடு இல்லை. ஆனா அவன் கணக்கு வழக்கு பார்க்கவே தெரியாத ஒருத்தன் பெரிய காசுக்காரன் அடிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக், அல்லாஹ்வோட ரஹ்மத்தை அவனா பங்கு வைக்கிறான், அவர்களா பங்கு வைக்கிறார்கள். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையில இந்த வாழ்வாதாரத்தை நாங்க தான் பங்கு வைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நீ நான் பங்கு வைக்கிறா, யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும். நீங்க பெரிய டேலண்ட், சிலருக்கு நான் பிசினஸ்ல ஒரு வெல் டேலண்ட், ஆனா 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றும் இல்லாம தெரியுறாரு, பஸ்ல தெரியுறாரு. என்ன செய்யுது வெல் டேலண்ட் வச்சு. அப்ப எது நம்மகிட்ட கிடைச்சாலும் பொருளாதாரத்தில் அல்லாஹ் சில நேரம் சோதிக்கிறது தருவான். காரூனுக்கு கொடுத்தான், காரூனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்த உடனே அவர் பெரிய வெஹிக்கிள், அவர் அந்த காலத்துல அந்த செருக்குகளோட வந்த நேரத்துல சில ஆளுக்கு அவனை பார்த்து பா இன்னஹு லது ஹவ்வின் அவீம், கொடுத்து வச்சவன்டாப்பா அப்படின்னாங்க. வயலுக்கும் சில நல்ல மக்கள் சொன்னாங்க சவாபுல்லாஹி, அல்லாஹ்வுடைய கூலி இதை விட அல்லாஹ் சிறந்ததை வச்சுக்கிறாரு. இவனை பார்த்து நீங்க ஆசைப்படுறீங்களே, இவன் பட்டு மோசமானவன். காசு வந்தா போதுமா, அவன் எப்படி உழைச்சாலும் அவனை பாராட்டணும், எவ்வளவு பெரிய சாதனை. அவர் வேற டிவியில போய் உட்கார்ந்துட்டு என்னுடைய சாதனை தெரியுமா, ஒன்றும் இல்ல, அவனோட கோடிக்கணக்கில் ஓடி பேங்க்ல ஒரு சாதனை, அல்லாஹ்வுடைய உத்தமன், இது ஒரு பெரிய சாதனையா. அப்ப இந்த மாதிரியான மோசமான ஆட்களை பார்த்து நம்ம ஆசைப்படக்கூடாது. அப்ப பொருளாதாரமோ அல்லது வசதிகளோ வாய்ப்புகளோ கிடைச்சா நான் தான் பெரியவன் தம்பட்டம் அடிக்கவும் படாது. இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னு கேட்டா, மறுபக்கத்தால நான் சொன்ன 2 தீங்குகளுக்கு இடையில ஒரு நல்லதுக்கும் நடுவுல மறுபக்கத்தால ஒரு ஆள் பள்ளிக்கு வருவாரு, தொழுவாரு, சுப முன்வரிசையில தொழுவுறது, தொழுவு போட்டு வெளியே நின்று பாருங்களேப்பா ஒருத்தனும் தொலை வரால, இவனை பாருங்க அவனை பாருங்க, அந்த அவன் வீட்டில் படுத்து கிடக்கிறான், உள்ள அவ்வளவு பலாயம் பேசி சுப தொழில் இல்லாம ஆகி போறது ஒரு பக்கம். அதாவது சில ஆட்கள் எப்படின்னு சொன்னா, அந்த அவங்களுக்கு பெருமை இல்லைன்னு காட்டும். இப்ப சொல்லுவாங்க சில ஆளுக்கு, என்கிட்ட காசு எல்லாமே நான் அதை காட்டி கொள்ற பழக்கம் என்கிட்ட இல்லை. இவர் அவன் என்கிட்ட நிறைய காசுக்கு ஒரு பக்கத்தால தம்பட்டம் அடிக்கான். இவர் சொல்றது என்கிட்ட காசு இருக்குது, எனக்கிட்ட வேற யார்கிட்ட நம்ம ஏன் சொல்லுவ பெருமை மலையாய்ப்ப சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த இன்டைரக்டா அவரோட உள்ளத்துக்குள்ள அவர் நான் ஒரு பெரிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி அவர் இருப்பார். அதுக்கு சொல்லுவாங்க ருஜூப்னு சொல்லுவாங்க, தற்பெருமைன்னு சொல்லுமே. மனசுக்குள்ள நான் பெரிய ஆள்னு நினைக்கிறது எக்காரணம் கொண்டும். நீங்க பெரிய வணக்க வழிபாடுகள் உள்ளவராக இருக்கலாம், நீங்க தஹஜ்ஜுத் தொழுவராக இருக்கலாம், குர்ஆன் ஓதுவராக இருக்கலாம், நல்ல மனுஷனா இருக்கலாம். நம்முடைய உள்ளத்துக்குள்ள எந்த நிமிஷத்திலையும் என்ன வந்துடப்படாது, நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறேன், இவன்லாம் யாரு, நேத்து முந்தின நாள் அல்மனார் பயானுக்கு வந்துட்டு நமக்கு பாடம் சொல்லி தாரானே, அந்த எண்ணம் வந்துடப்படாது. சில நேரம் நீங்க நினைப்பீங்க நாங்க என்னமோ அல்லாஹ்வுக்கு பொருத்தமாகிறோம். இன்ன ரஜுல லா அமலு அமல அஹ்லில் ஜன்னah, ஒரு மனிதர் சொர்க்கவாதியான செயலை செஞ்சுக்கிட்டே போவார். எந்த அளவுக்குன்னா சொர்க்கம் அவருக்கு ரொம்ப கிட்ட என்ற அளவுக்கு கடைசி நேரத்தில் நரகவாதியான அமலை செய்வார், நரகத்துக்கு போயிடுவார். இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், நம்முடைய செயல்கள் எல்லாம் இறுதி முடிவை வச்சுதான் முடிவெடுக்கப்படும். எனவே சகோதரர்களே, பெருமையிடம் இந்த 2 பக்கத்தையும் விட்டுரும். ஒன்னோ தம்பட்டம் அடிக்கிறது, இன்னொன்னோ நான் தான் தூய்மை அப்படின்னு மாறி நம்மட அந்த தூய்மைக்கான சில விஷயம் இருக்கலாம். ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும். யா அல்லாஹ் என்னை கடைசி நிமிடம் வரைக்கும் என்னை காப்பாத்தியா அல்லாஹ், நான் இவ்வளவு செய்யறேன், நான் சில நேரம் அல்லாஹ் ஏன்னா யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிகன்னு சொல்லி தந்தது சொன்னது யாரு, அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த 2 பக்கத்தில் உள்ள பெருமையும் நம்மள வந்துடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ذرத்தின் மின் கிபர், ஒரு அணு அளவு யார்கிட்ட பெருமை இருக்கிறதோ, பெரிய மாதளவு ஆடளவு பெரிய அப்படி கையளவு இல்ல, அணு அளவு யார்கிட்ட பெருமை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்துக்குள்ள நுழைய மாட்டார். பெருமை வந்துடப்படாது. அப்படின்னா அவரை விட நான் பெட்டர், அவரை விட நான் அழகு, அவரை விட நான் பெரிய ஆள் அப்படி நினைச்சிடப்படாது. அப்ப உடனே சஹாபாக்களுக்கு ஒரு கேள்வி வருது, என்னது, இப்ப ஒரு ஆள் நல்ல ஒரு வாட்ச் கட்டுறாரு, நான் ஒரு நல்ல வாட்ச் கட்டிக்கிறேன் அப்படின்ன உடனே நான் மத்தாக்களோட கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற இயல்பு தான். அப்படி நான் ஒரு நல்ல புதுசா வந்த டாப் லெவல் ஒரு ஷர்ட் வாங்கினேன், இல்லாட்டி ஒரு கந்துரா வாங்கினேன், இல்லாட்டி ஒரு ஷூ வாங்கினேன், இல்லாட்டி ஏதாவது ஒரு வெஹிக்கிள் நல்லா புதுசா வந்த வெஹிக்கிள் நான் வாங்குறேன், தப்பா இல்லை. இப்போ ஒரு ஆள் புதுசா வந்து டெஸ்ட்ல ஒன்று வாங்கிட்டு வர்றாரு, நம்ம சொல்லலுமா என்ன டெஸ்ட்ல எல்லாம் வாங்கிக்கிறீங்க, ஹெலிகாப்டர் வாங்கிட்டு வர்றாரு, அது பிரச்சனையே கிடையாது, மார்க்கம் தடுக்கவும் இல்லை, விளங்குதா சொல்றது. ஆனா அப்படி வாரவருக்கு உள்ளத்துக்குள்ள மத்தவனை விட நான் கொஞ்சம் நல்ல வாகனம்னு சொல்லி பெருசா ஒரு சின்ன யோசனை வருமா இல்லையா? சஹாபாக்களுக்கு அது யோசனை வருது. கேட்கறாங்க, இன்ன ரஜுல யுஹிப்பு அன் யகூன ஸௌபுஹு ஹஸனா வ நஅலுஹு ஹஸனா,
ஒரு மனுஷன் தன்னுடைய உடுப்பு நல்லா இருக்கேன்னு ஆசைப்படுறான், நம்முடைய செருப்பு நல்லதா இருக்கேன்னு ஆசைப்படுறான், இதுவும் பெருமையா அப்படின்றான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல அதெல்லாம் பெருமை இல்லை. இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜிமால், அல்லாஹ் அழகானவன், அவன் அழக விரும்புறான். பெருமை என்ன தெரியுமா? அல் கிப்ரு பத்ருல் ஹக், சத்தியத்தை மறுக்கிறது, தெரிஞ்சுக்கிட்டே உண்மையை மறுப்பது. வகம்துன் நாஸ், மக்களை கேவலமா நினைக்கிறது. இவனெல்லாம் யாரு, இவனெல்லாம் சும்மா ஒரு லேபர், 1500 ரூபாய் சம்பளம் வாங்குறவன், நமக்கு நான் ஒரு பிசினஸ் மேன், எனக்கு இவன் வருவானா அப்படின்னு யாரையும் புறக்கணிக்கப்படாது சோழர்களே. சில நபர்கள் நமக்கு ஒத்து வர மாட்டாங்க, செட் ஆகாது. என்னண்டா சும்மா ஒரு இதாகிட்டு பாரு, நம்ம அங்கே போனா நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகும், இல்லை நம்மளோட மார்க்கத்துக்கு பிரச்சனையாகும், நம்ம ஒதுங்கலாம், அது வேற விஷயம். சில இயல்புகள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அந்த மனிதர்களுடைய ரூஹுகள் சுத்தி தெரியும், எதோட பொருத்தமோ அதோட சேர்ந்து கொள்ளும், அதுக்கு பிடிக்கிறதா பிரிஞ்சு கொள்ளும், இது வேற. சில மனிதர்கள் நமக்கு உடன்பட்டு போக இல்லாம அல்லது இணைஞ்சு போக இல்லாம ஒன்றுபட இல்லாம இல்லை ஒன்னா இருக்கலாம, அது தப்பல்ல, அது இயல்பு, நம்ம ஒதுங்கிடலாம். ஆனா அதுக்காக அவரை கேவலமா பார்க்கலாமான்னு பார்க்கப்படாது. இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதான் ஷைத்தானுக்கு வந்த பிரச்சனை. இந்த பெருமை தான் ஷைத்தான அதாவது அல்லாஹ்வோட விரோதியா மாத்திச்சு. என்னது? அல்லாஹ் சொன்னா ஆதமுக்கு சுஜூத் செய்து, அவன் சொன்னா நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ் கேட்கிறான், மா மன்அக் அன் தஸ்ஜுத, நான் உனக்கு சுஜூது செய்யுமாறு சொன்ன போது நீ சுஜூத் செய்யாம வைக்கிறதுக்கு உன்னை தூண்டியது எது? உடனே அவன் சொன்னான், அன கைரும் மின்ஹுன்னா, நான் ஆதமை விட சிறந்தவன். சொல்றது ரப்பு, இவன் அடிமை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அடிமை தான், நான் சிறந்தவன் தான். என்ன காரணம்? ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன், என்ன நெருப்பால படிச்சுக்கிறா, அவர் மண்ணால படிச்சுக்கிறா, ரெண்டு எப்படி ஈக்குவல் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஷைத்தான் சொன்னான். அல்லாஹ் தஆலா விரட்டினாங்க. எனவே பெருமை என்பது சகோதரர்களே நம்மளை அறியாம நமக்குள்ள வரும். முகசுதி வேற, பெருமை வேற. நம்மளை அறியாம நம்ம வேடுல சும்மா தான் இருப்போம். நம்ம ஒரு ஃபீல்ட்ல நல்ல கெட்டிக்காரா, ஒரு ஐடி ஃபீல்ட்ல ஒரு நல்ல டேலண்டான ஒரு ஆள் உட்கார்ந்துட்டார். ஒரு ஆள் அவர் அப்பதான் ஐடி கோர்ஸ் படிச்சுக்கிறீங்கன்னு சொன்னா, இது இப்படி செய்யறல அப்படி இல்லைன்னு இவரு கோவம் வந்துடும். பாருங்க, ஐடியை பத்தி எங்கிட்ட சொல்ல வராங்க, எப்படி ஐடியை பத்தி எங்கிட்ட சொல்ல வராங்க, ஆஹா அடிக்கிறானே பெருமை. சும்மா இருப்பா அவன் பாட்டுல. இவர் பள்ளியில புதுசா நின்று, நான் 5 நேரம், நீங்க 5 நேரம், நாங்க 20 வருஷமா அந்த பள்ளிக்கு 5 நேரம் வந்துகிட்டு தான் இருக்கிறோம். அந்த அப்போ மண்ணலி போடுறதா இது. கவனமா இருக்கணும், பெருமையுடைய வாடகை நம்ம வாழ்க்கையில வந்துடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்க, அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க செய்தி, அல் இஸ்ஸு இஸாருஹு, இந்த பெருமை இருக்கிற கண்ணியம் என்றது அல்லாஹ்வுடைய கீழாடை. அதே மாதிரி வல் கிப்ரியா ரிதாஹு, கண்ணியம் அல்லாஹ்வுடைய கீழாடை, பெருமை என்பது அல்லாஹ்வுடைய மேலாடை. ஃபமன் யுனாஸிஅனி, யாரு அதோட சண்டைக்கு வரானோ, அதை எடுக்க பார்க்கறானோ, அஸப்துஹு. இது நிறைய ஹதீஸ், ஒரு 20-30 ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸ் உங்களுக்கு போதும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப பெருமையும் அதுல குறிப்பாக அல் உஜுப் என்று சொல்லப்படக்கூடிய தற்பெருமை, இது முக்கியமான ஒன்று. அல்லாஹ் தஆலா சொல்ல, அலம் தர இலல்லதீன யுஸக்கு அன்ஃபுஸஹும், நபியே தங்களை தாங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கிறதா? அவங்கள நல்ல என்று நினைச்சிருக்கிறாங்க, தூய்மை என்று சொல்றாங்க. நாங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் அப்படி, நீங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து அப்படி சொல்ற வேற விஷயம். அல்லாஹ் தஆலா இது மாதிரியான தீமையிலிருந்து எங்களை பாதுகாக்கணும், இந்த பாவத்திலிருந்து பாதுகாக்கணும் யா அல்லாஹ் அப்படின்றது. ஒருத்தன் பாவம் செஞ்சிருக்கிறோம், யா அல்லாஹ் இது மாதிரி விஷயங்கள் என்ன காப்பாத்து பாதுகாப்பு தருவது வேற. ஆனா நாங்க தான் தூய்மை, மற்றவங்க எல்லாம் சரியில்லை, இந்த மாதிரியான போக்குக்கு போகக்கூடாது. இது முக்கியமாக நாங்க தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம். அது மாத்திரமல்ல, நாம் தூய்மை என்று நினைக்கிறவன் செய்யற இன்னொரு வேலை என்ன தெரியுமா? அதாவது இந்த நக்கல் பண்றது, கேலி பண்ணுவது, கிண்டல் பண்ணுவது. உங்களுக்கு தெரியும், நபிமார்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு செய்தி சொன்னாங்க, நாங்க உங்களை எப்படி ஏற்றுக்கொள்றது? அதாவது ஒமா நராக்கும் ஒமா நராலக்கும், எங்களை விட உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு இருப்பதாக நாங்க பார்க்கல. உங்களை பின்பற்றக்கூடியவங்களை பார்த்தா எங்கட கூலி வேலை செய்யறாங்க, எங்களிடத்தை சாதாரணமான ஆட்களை உங்களை பின்பற்றிக்கிறாங்க, எப்படி நாங்க அவங்களோட சேருவோம் அப்படின்னு. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாற்றுல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறோம், எங்களோடு இருக்கிறவங்க அல்லாஹ்வை நம்பி வந்திருக்கிறாங்க, நாங்க அவங்களை எப்படி புறக்கணிக்கிறது? அவங்க அல்லாஹ்வை நம்பினவங்க. அப்ப எந்த ஒரு நிலையில ஒரு மூமினை கேவலமா பாத்திரப்படாது. ஒரு ஆள் ஒரு புதுசா ஒரு தொழில் செய்யறான்னு வைங்களேன், நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அப்படி ஏதாவது சொல்லலாம். அது பொருத்தமில்லை, ஒரு தொழிலை செய்யறாரா, இதை விட இப்படி ஒரு செய்யுங்க நல்லா இருக்கும், கடவுடுறாரமே அப்படின்றது. தொழில் செய்யறாரமே இவர் என்ன இது கேட்கிறேன். அப்ப இந்த மாதிரியான இதெல்லாம் நான் சொல்ற காரணம் நம்மளுக்குள்ளே இல்ல, பொதுவா இது மனுஷர்களுக்கு நடக்கிற ஒரு விஷயன்றதுக்காக சொல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். இதே மாதிரி தான்
இன்னும் சில விஷயங்கள், இது ஒரு வகையில உடம்புல உள்ள ஒரு உள்ளத்தில் உள்ள ஒரு நோயும் தான். உங்களுக்கு தெரியும், சகோதரத்துவத்தை கெடுக்கிற விதமான சில பண்பாடுகளுக்கு நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டிய பண்பாடு. அல்லாஹ் தஆலா எப்பவுமே ஒரு பாவத்தை ஒரு பெரிய லெவல்ல போகாம அதுல ஆரம்பத்திலே அணைய கட்டுவான். அந்த நீ இது உச்சகட்டத்துக்கு பேரப்படாதுன்றதுக்காக அந்த அணையை உடைச்சிக்கிட்டு சில வந்துருவான், வந்து ரெண்டாவது ஸ்டெப்ல வைப்பான், அதுலயும் அல்லாஹ் இன்னொரு அணையை கட்டுவான், அதுலயும் தாண்டி வந்துருவான், மூணாவது ஒரு இடத்துக்குள்ள போய் அழிஞ்சு போயிடுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா இந்த சகோதரத்துவம் சீர்படணுன்றதுக்காக வேண்டி சில வழிகாட்டலை சொல்றோம். சூரா அல் ஹுஜராத்ல 12வது வசனத்தை பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜித்தனிபு கஸீரன் மினல் லன், அதிகமான லன்னை எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு ஆள் பயானுக்கு வரல, 2 வாரம் 3 வாரம் வரல, இவர் மார்க்கத்தை எல்லாம் ஒன்றும் அவர் மார்க்கத்தை புறக்கணிக்கிறாள் பாட்டு நான் முடிவெடுக்கலுமா? அவருக்கு என்ன பிரச்சனையோ, அவர் ஏன் வரலையோ, அவர் உண்மையான காரணம் என்னன்னு தெரியாம நானா உட்கார்ந்துக்கிட்டு அவர் மார்க்கத்தை எல்லாம் கணக்கெடுக்க மாட்டார், அவர் மார்க்கத்தை புறக்கணிக்கிறார், அவர் மார்க்க சபைக்கு வர மாட்டார்னு சொல்லி இல்ல. அல்லாஹ்வோல என்ன சில காரணமா இருக்கலாம், அவரோட தொழில் வரையலாம் வைக்கலாம், இல்லாட்டி அவருக்கு வாகனம் இல்லாம வைக்கலாம், அல்லது அந்த டைம்ல அவருக்கு ஏதாவது ஒண்ணு சம்திங். நாங்க எப்பவும் ஒரு மனிதரை பார்த்து இவன் இதுக்குத்தான் எனக்கு இப்படி சொல்லிப்பானோ, அல்ல இதுக்குத்தான் இவன் அங்க போனானோ, இதுக்குதான் இந்த இடத்துல அவன் நின்றானோ என்று சந்தேகமாக மோசமான எண்ணத்தோட பார்க்கப்படாது. உங்களோட ஒரு நல்ல நண்பர் இருக்கான்னு, உங்களுக்கு அவருக்கு நல்ல க்ளோஸா இருக்கிறீங்க, அவரை பத்தி உங்களுக்கு தெரியும், ஒரு ஆள் வர்றாரு, நீங்க என்ன இவரோட சேர்ந்துட்டு இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை? அவர் மோசமான ஆள், வாங்க நான் அவரோட பழகுறேன், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அவரை பத்தி தெரியும், அதனால தயவு செய்து எங்களோட உறவுகளுக்குள்ள நீங்க இந்த மாதிரி பேசாதீங்க, சரியில்லை இது உங்களுக்கு அப்படின்ட்டு. ஆல்ரைட், இப்போ அவர் ஃபர்ஸ்ட்ல பிரேக் அடிச்சுட்டு போயிட்டார், அவரால் ஒன்றும் செய்யல. அது என்ன காரணம்னா உங்களுக்கு அவருக்கு இடையில நல்ல நம்பிக்கை. இப்போ உங்களுக்கு அவருக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு வைங்களேன், இவர் என்ன இப்படியே பண்றாரு, நமக்கு மாசம் மாசம் கணக்கு பார்த்து லாபம் தரான்றது பார்த்தா அவர் கிடைக்கிறது 10,000, நமக்கு 1000 ரூபாய் தராரு, பார்த்தா 3000 தரணும், இல்லாட்டி 4000 தரணும், என்னமோ விளையாடுறாரோ உள்ளுக்குள்ளால அப்படின்னு மாதிரி ஒரு டவுட் வருது. அந்த நேரம் பார்த்து உங்களுக்கு 2 பேருக்கு ஒரு புரிந்துணர்வு இல்லாம வந்தது. ஒரு ஆள் வருவாரு, நீங்க எவ்வளவு ஆள நல்லா நினைச்சிருந்தீங்க, நீங்க நினைக்கிற அவர் உண்மையாக இருந்திப்பாரு, நல்ல அளவு இருந்திருப்பாரு, ஏதோ ஒரு தவறான ஒரு புரிதல் வைங்களேன். அந்த தவறான புரிதல் வந்ததுக்கு பிறகு ஏற்கனவே வந்த மாதிரி இன்னொருத்த வந்து சொல்லுவானு, நீங்க நம்புற மாதிரி ஆள் இல்ல, கொஞ்சம் கவனமா நீங்க இருந்திருக்கணும், நீங்க நேரத்தோட நான் சொன்ன நீங்க கேட்கல, ஆஹா வந்துட்டான். இப்போ ஓஹோ கொஞ்சம் பார்க்கத்தான் வேணுமோ. ரெண்டாவது இப்ப என்ன செய்வீங்க? ரெண்டாவது துருவீங்க அவரை, என்னத்துக்கு இப்படி சொன்னா, அன்றைக்கு என்ன செஞ்சான், ரைட், இப்ப சந்தேகம் வந்துட்டா இல்லையா? ரெண்டாவது விஷயம் என்ன? துருவி துருவி ஆராயிரு. முதலாவது படியில நீங்க கீழே விழுந்துட்டீங்களா, ரெண்டாவது படிக்கு நீங்க நிர்பந்திக்கப்படுவீங்க. துருவி துருவி ஆராய்ஞ்சா எந்த மனுஷன்லையும் ஏதாவது ஒரு குறைய காணுவீங்க. மூணாவது என்ன செய்வீங்க? இன்னொரு ஆள்கிட்ட சொல்லாட்டி உங்களுக்கு தான் தூக்கம் வராத, நான் நல்ல மனுஷன் நினைச்சிருந்தேன் பாருங்களா, அவர் இப்படிப்பட்ட ஆளாகிறாரே தாப்போ. மூணாவது படியும் இறங்கியாச்சு. சொல்றது எனவே அல்லாஹ் தஆலா இந்த பண்பாடுகள் எல்லாம் இந்த உள்ளத்துக்குள்ள இருந்து வர மோசமான எண்ணத்துடைய விளைவுகள். எனவே அல்லாஹ் தஆலா சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினல், அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்ன பஅத ظنி இஸ்முன், எண்ணங்களில் சிலது பாவமாக இருக்கிறது அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாத்திரமல்ல, அதே மாதிரி வலா தஜஸ்ஸசு, யா அய்யுஹல்லதீன சொல்றான், வலா தஜஸ்ஸசு, அவர் துரு ஆராயர்கள், வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள். அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்ம அஹீஹி மைத்தா, உங்களை மௌத்தா போன ஒருவருடைய சதையை நீங்க சாப்பிட விரும்புவீங்களா? அல்லாஹ் சொல்லும் போதும் கூட அல்லாஹ்வோட வசனங்கள் நுட்பமான வசனங்கள். உசுராய்கிற சகோதரனை திம்பிங்களாண்டா சில நேரம் திண்டாலும் தின்னுடுவாங்க இன்றைக்கு காலத்தில். என்னண்டா உயிரோடு இருக்கும்போது அவ்வளவு பாக மௌத்தா போய்க்கு போற கடிச்சு தின்ன மாட்டாங்களே. அல்லாஹ் இருக்கிறான், மௌத்தா போனவங்க சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவீங்களா? எவ்வளவு உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபகரிஹ்துமூஹு, அல்லாஹ்வே பதில் சொல்ல, நீங்க வெறுப்பீர்கள். வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். அப்ப இஸ்லாமிய சகோதரத்துவத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு கெட்ட எண்ணம் வைக்கிறது. ஒரு விஷயம் நடந்துட்டுன்னா நல்லெண்ணம் வைங்க. அவர் என்னமோ ஒரு சம்திங், ஒரு நல்ல காரணம் இருக்கலாம், அது உண்மையாகவே நீங்க நினைச்சது பிழையா இருந்தாலும் நல்லெண்ணம் வைக்கிறது உங்களுக்கு சேஃப். ரெண்டாவது, அவருடைய விஷயத்தை நீங்க துருவி துருவி ஆராய கூடாது. அதே மாதிரி நீங்க அவருடைய விஷயத்தை பற்றி நீங்க புறம் பேச கூடாது. அதே மாதிரி அவருடைய ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படின்னு சொன்னா,
லா தஜஸ்ஸசு வலா தஹஸ்ஸசு வலா தஹாசது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்படாதீங்க, வலா ததாபரு, சதி பண்ணாதீர்கள், ஒருவருக்கு ஒரு சதி பண்ணாதீர்கள், வலா தபாகது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபப்படாதீர்கள், வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா. அப்ப சகோதரத்துவத்தை பாழாக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க தவிர்த்து கொள்ளணும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்றோம். அதே மாதிரி சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த பட்ட பேர் வைக்கிறது. இந்த பட்ட பேர்ல ரெண்டு வகை இருக்குது. சில பட்ட பேர்கள் வந்து செல்லமா கூப்பிடுவாங்க. சில ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைரான்னு சொன்ன மாதிரி அபூ ஹுரைரா அவங்களுக்கு அபூ ஹுரைரான்னாங்க. அதே மாதிரி அலி பின் அபி தாலிபுக்கு அபா துராப்னாங்க, மண்ணின் தந்தைன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி செல்லமா அதாவது அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு மிக விருப்பமான பேர் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வச்சுட்டாங்களே அபூ துராப்னு, அது அவங்களுக்கு சொல்றது விருப்பமாயிக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு அவங்க விரும்பி கொள்ளக்கூடிய பேர் அல்ல. சில பேருக்கு அவங்க சொல்ல விரும்ப மாட்டாங்க, ஆனா நீங்க சொல்லும் போது சிரிச்சு தவிப்பாங்க. ஏன்னா அவங்களோட டென்ஷன் அவங்கள்ட்ட காட்டப்படாததுக்காக அவங்க சிரிக்கிறாங்க. இவர் இது சொன்னா விருப்பமாயிக்கும் அப்படின்னு திருப்பி திருப்பி ஆட்களுக்கு முன்னு வச்சு. அவர் யாரு? இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் புதினமான பேர் வைப்பாங்க. இவர பேர் கரண்டி, இவர பேர் சக்கரை, இவர் பேர் ஆட்டு இது குடலு, இந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சுப்பாங்க நம்ம ஊர்ல. இது பொதுவாக தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆனா மிக கவனமா இருக்கேன், என்னடா அழகான பேர் அவருக்கு இருக்குதா இல்லையா, அவர் விரும்புறாரா இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? சில நேரம் உங்களை புண்படுத்த கூடாதுக்காக வேண்டி அவர நல்ல குணம் அவர் சிரிச்சு இருப்பார் உள்ளுக்குள்ள. பாருங்க, ஒரு முறையோட நிப்பாட்டுறா, நான் ஒரு எத்தனை முறையும் சொல்றான மாதிரி. அவ பேர் சொல்லும் போது ஒருத்தர் என்ன பேரோ அந்த அழகான பேரை சொல்லணும். அப்ப பட்ட பேர் சொல்றது மோசமான ஒரு விஷயமாக அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இந்த மாதிரி விஷயங்களை நாங்க கவனிக்கணும். அப்ப இதே மாதிரி நீங்க அடுத்த ஒரு விஷயத்தை பாருங்க, காதல வார்த்தையெல்லாம் பரத்துறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கஃபா பில் மர்இ கதிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅனா. இந்த இடத்துல முழுசா ஒரு தலைப்பு பேசுனேன். ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரம் என்னன்னு சொன்னா, அவன் காதுல எது கிடைச்சாலும் அதை பரத்தி விடுகிறார் என்று சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இது மாதிரியான ஏராளமான குணங்களை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஆக முக்கியமான ஒரு விஷயம் தான் கோபம்ன்றது. இந்த கோபம் என்பது ஒரு நியாயமான காரணத்துக்காக ஒருவருக்கு வரலாம். மார்க்க வரம்புகள் மீறப்படும் போது ரசூலுல்லாஹ் முகம் எல்லாம் சிவக்கும். ஒரு ஆளை ரசூலுல்லாஹ் அந்த ஜக்காத்துக்கு அனுப்புறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஜக்காத்தை கொடுத்து போட்டு இன்னும் கொஞ்சம் வேற வச்சுட்டாரு நபித்தோல். இது என்னன்னா, இது நமக்கு கொடுத்தாங்கன்றார். ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ஏறுறாங்க கோபத்துல. என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் ஜக்காத்தை சேமிக்கிறதுக்காக அந்த சிலரை நியமிக்கிறேன், இது ஹாதா லீ வஹாதா லக்கும் அப்படின்றாரு. இது எனக்குரியது, இது உங்களுக்குரிய என்றாரு. அவர் தன்னுடைய தாயிட வீட்டுல உட்கார்ந்து இருந்துக்கலாமே, இது வந்து கிடைச்சிக்கும் என்றாங்க. ரசூலுல்லாஹ் கோபப்பட்டுலாம் இருக்கிறாங்க, கண்ணங்களை சிவக்கிற அளவுக்கு. அது மார்க்க தேவைக்காக கோபப்படுறது. இது இல்லாம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்ல மனிதர்களை பத்தி சொல்ற நேரத்தில் அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவர்கள் வந்து அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ராஇ வல் காஸிமீனல் கைஸ், கோபத்தை அவர்கள் விழுங்கி விடுவார்கள், வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை அவர்கள் மன்னித்து விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். கோபத்தை அடக்கணும். குத்துச்சண்டையில ஒருத்தர் இன்னொருத்தரை வீழ்த்துறவன் அல்ல அவன் வீரன். வீரம் என்றால் என்ன தெரியுமா? அல்லதி யம்லிகு கதபஹு, அவனுக்கு கோபம் வார நேரத்தில் அந்த கோபத்தை அவன் அடக்கிக் கொள்ள. லைஸ ஷதீது பிஸ்ஸுரா இன்னம ஷதீத் அல்லதி யம்லிகு நஃப்ஸஹு இன்தல் கதப். கோபம் வார நேரத்தில் யார் தன்னை அடக்கிறானோ அவன்தான் சரியான வீரன். ஒன்ன கொண்டு அந்த பண்பாட்டை நாங்க பழக்கணும். கோபம் என்னென்ன விளைவுகளை எல்லாம் உண்டாக்கும். சில நேரம் சில வார்த்தையை பேசுகிறோம், நல்லா இருக்கும் போது நாங்க நல்லா தான் நடப்போம். ஒரு மனிதன் யதார்த்தமா இருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லாட்டியும் நல்ல வந்தவன். ஏன்னா அவனை உள்ள சுத்தி உள்ள மக்கள் நல்ல மக்கள், அவன் பழகிற நண்பர்கள் நல்ல மக்கள், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரிஜினலா ஒருத்தனை பார்க்கணும்னா அவனுக்கு கோபம் வார நேரத்துல பக்கத்தில் இருக்கிற நல்லவனோடையும் சண்டை பிடிக்கிறான், சம்பந்தம் இல்லாத ஆக்களோட எல்லாம் சண்டை பிடிக்கிறான், மோசமான வார்த்தையை பேசுறான். இதனுடைய விளைவுகள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் சில நேரம் சில வார்த்தையை பேசுறீங்க, அந்த வார்த்தையின் விளைவுகள் உங்களுக்கு தெரிவதில்லை, ஆனால் அது உங்களை நரகத்தை அடித்தளத்துக்கு கொண்டு போகுதுன்னாங்க. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, உங்கள ஒருத்தருக்கு கோபம் வந்தால் என்ன செய்யுங்க, அதை எப்படி தவிர்க்கிறது? நீங்க நின்றுகிட்டு இருக்கிறீங்களா, உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்தவங்களா இருந்தா நீங்க தூங்கிருங்க, அதாவது சாய்ந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதருக்கு கோபம் வந்த நேரத்தில் சொன்னாங்க, அதாவது எனக்கிட்ட ஒரு வார்த்தை இருக்குது, நான் சொல்லி தருவேன், அதை அவர் சொல்லுவாரா இருந்தா அவரோட கோபம் போயிரும் அப்படின்னாங்க. அந்த நபித்தோழர் போய் சொல்றாரு, இப்படி ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை, எனக்கு என்ன பைத்தியம் நினைச்சிட்டு கேட்டுறாரு, விளங்குதா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஆகவே நாம் நமது வாழ்க்கையில தீய பண்பாடுகள், நயவஞ்சகத்தனமான போக்குகள், அதாவது ரெண்டு முகத்தில் நடக்கிறது.
எனது ஒரு மனிதர், அதாவது துல்வஜிகை என்று சொல்லுவாங்க. அதாவது இப்ப ஒரு சகோதரர் கண்டா அவரோட நல்ல அழகா சிரிச்சு பேசி மாஷா அல்லாஹ் எனக்கு எந்த அளவுக்கு இவர் நெருக்கம் மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அங்கிட்டு போய் அவங்க இருக்கிற அங்கால போய் அப்படின்றது, இந்த மாதிரியான நயவஞ்சகமான போக்குகள், தேவையில்லாம செய்திகளை பரத்து வாக்குகளை மீறுறது மாதிரியான விஷயங்கள், குழப்பங்களை ஏற்படுத்துறது, அதே மாதிரி மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறது. பாதிக்கப்பட்டவனுக்கு மட்டும் அல்லாஹ் ஒரு சலுகை கொடுக்கிறான். அநியாயம் இழைக்கப்பட்டவன் லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸு, மோசமான வார்த்தையை வெளிப்படையா பேசுறது அல்லாஹ் விரும்ப மாட்டான். மினல் கவுல் இல்லா மன் ஸுலிம், அக்கிரம அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா அந்த உரிமையை வழங்குறான். அதே மாதிரி சிலவங்க பாத்தீங்கன்னு சொன்னா கஞ்சத்தனம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இன்னும் இது மாதிரியான இதெல்லாம் மோசமான பண்புகள். நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கப்பட்ட ஓடுறாங்க, பொருளாதாரத்தை என்ன செய்றாங்க. அல்லாஹ் தஆலா இந்த கஞ்சத்தனத்தை பத்தி ஏராளமான இடங்கள்ல சொல்றான். உமை யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், யார் கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாக்கப்படுறாங்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சில ஆட்களோட இயல்பை பாத்தீங்கன்னா சும்மா கட்டு இருப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் ஸலாம். என்னடா இது சலாம் தானே சொன்ன, வேற உங்களை ஒன்றும் சொல்லலையே. பேச்சு பார்த்தாலே நெற்றியை சுருக்கிட்டு, ஏன்னா சில நேரம் சில ஆட்களோட சுபாவம் அப்படி இருக்கும். அவங்க வேணுண்டெல்லாம் அப்படி இல்லை, அவங்களோட அந்த அமைப்பு அப்படி இருந்தா அவங்க நினைக்கிற வீக்னஸ் இருக்குது. என்ன செய்யலாம்? அல்லாஹ் இடத்துல கேட்கணும், யா அல்லாஹ் என் குணத்தை மாத்தியா அல்லாஹ், என் பண்பை மாத்தியா அல்லாஹ். அல்லாஹ் இடத்துல தபஸ்ஸும், அதாவது யாரை நீங்க காணும் போதும் நீங்க ஒரு புன்முறுவலோடு அவங்களை சந்திக்கணும். உங்களோட சிரிப்பை அவங்களை வெல்கம் பண்ணும். நீங்க ஒன்றும் பேச தேவையில்லை, அந்த அளவுக்கு நீங்க உங்களை மாத்திக்கொள்ள. அப்போ உங்களோட பார்வைகள், உங்களுடைய அந்த தன்மைகள், ரசூலுல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க கடின சித்தம் உள்ளவராக இருந்தா உங்களை விட்டு ஓடிடுவாங்க. எனவே நீங்க மென்மையானவர்களாக இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப சில ஆட்களுக்கு திடீர்னு கோவம் வரும், திடீர்னு இல்லாம போகும். சில ஆட்களுக்கு கோவம் லேட்டா வரும், அவன் பெரிய அநியாயம் எல்லாம் பண்ணுவான். இந்த மாதிரியான பலவிதமான பண்பாடு உள்ளவர்களை நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த குணத்திலிருந்து நாங்க எப்படி விடுதலை ஆகிறது அப்படின்னு சொன்னா, முதலாவது நாங்க நம்மள்ட்ட இந்த குணம் இருக்குதுன்றத நாங்க தெரியணும். இல்ல நானெல்லாம் அப்படி இல்லை, நான் எப்போ சிரிச்சுதான் பேசுவேன். அவர் சிரிச்சுக்கிட்டான் பேசுறேன்றதையும் இப்படிதான் பேசுறாரு. நான் எப்படி சிரிச்சுதான் பேசுறேன்னா சிரிக்கவே இல்லை, இப்ப கூட நீங்க சிரிக்கலையே. அப்ப முதலாவது விஷயம் என்னண்டா, இஹ்திராஃப், என்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குதுதான், யா அல்லாஹ் என்ன மாத்திரு, யா அல்லாஹ் ஏன்னா யா அல்லாஹ் என்ன மாத்தி. அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும். ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா இல்லையா, யா அல்லாஹ் இந்த பண்பாடுகளை மாத்துங்க. அந்த வஜ்ஜஹத்து வஜ்ஹியல் இல்லதி நம்ம ஓதுவோமே இரவுல, அந்த துஆல வருது, யா அல்லாஹ் என்னுடைய அக்லாக்குகளை நீ மாத்திரு, யா அல்லாஹ் சிறந்தலாமா. அந்த துஆவை நாங்க அல்லாஹ் இடத்துல கேட்கணும். என்னகிட்ட இந்த குறைபாடு இருக்கிறது என்பதை அவன் ஒத்துக்கொள்ளணும். இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்விடத்துல பணிவாக துஆ செய்வதோடு அல்லாஹ்வுக்கும் இவனுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கத்தை கூட்டணும். குர்ஆனை படிக்கணும். யா அல்லாஹ் என்னை இந்த குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழச்ச. ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு என்ன, குர்ஆனாக இருந்தது அப்படின்னா அவங்களோட பொறுமை இருந்தது, நிதானம் இருந்தது, சகிப்புத்தன்மை இருந்தது, மோசமான வார்த்தை பேச மாட்டாங்க, புறம் பேச மாட்டாங்க, நல்லெண்ணம் கொள்வாங்க. பார்த்தோமா இல்லையா? அதாவது உஹுது போர்க்களத்தில் எவ்வளவு ரசூலுல்லாஹ் கோவிக்கிறேன்னா அந்த இடம் தான் கோவிச்சிக்கும். ரசூலுல்லாஹ்வோட மஷூராவே இல்லை உஹுது போர்க்களத்தில். அந்த போர்க்களத்துக்கு போறதுக்கு வீட்டுக்குள்ள இருந்து பாதுகாப்புன்னு தான் இல்ல, நாங்க போராடுவோம்டாங்க. அங்க போய் 300 பேரை கூட்டிக்கிட்டு அப்துல்லா இப்னு உபை பின் சலூல் வந்தாச்சு. ரசூலுல்லாஹ் சொன்ன இடத்துலயும் நிற்காம சஹாபாக்கள் இறங்கினாங்க. அதாலையும் தோல்வி. அப்ப தோல்வி என்று பார்த்தா காரணம் சொல்றதுக்கு அந்த சஹாபாக்கள்கிட்ட நிறைய இருந்தது. ஒரு வார்த்தை சொன்னாங்களா, நீங்க செஞ்ச வேலையால தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்களா? அந்த தோல்விக்கு யாரையாவது குற்றம் சாட்டினாங்களா? கடினமா நடந்தாங்களா? எதுவுமே இல்லை. சோழ ஒன்றுமே நடக்காதவங்க மாதிரி அடுத்த மஷூரா அந்த நபித்தோழர்களா செஞ்சாங்க. இந்த பண்பு நம்மகிட்ட வந்தா தான் நாங்க ரசூலுல்லாஹ் பின்பற்றுறோம்னு அர்த்தம். எனவே அல்லாஹ்வோடு உள்ள இந்த தொடர்பு, குர்ஆன் ஓதன், அடிக்கடி ஹதீஸ்களை வாசிக்கணும். இது மாதிரியான மார்க்கசம் இது மாதிரி இங்க தான் வரணும்னு நான் சொல்லல. உங்களுக்கு தமிழ் தெரியாட்டி இங்கிலீஷ் நடக்கிறதுக்கு போங்க, இல்லாட்டி மலையாளம் தான் தெரியும்னா மலையாளத்துக்கு போங்க. மார்க்க சபைகளுக்கு போய் மார்க்கத்தோட உங்களை கனெக்ட் பண்ணுங்க, தொடர்பாக்குங்க. அது மாத்திரமல்ல, நாங்க நம்ம சில விஷயங்களை இப்போ உடம்புல ஒரு நோய்ன்னு சொன்னா நாம ஜிம்முக்கு போறோம், நடக்கிறோம், ஓடுறோம், அங்க மாசம் காசு கட்டி அங்க ஜிம்முக்கு போறோம், உடம்பை ஆக்டிவ் ஆக்குறதுக்கு. ஏன் நம்ம நப்சை மட்டும் நம்ம அப்படியே கூலமா வச்சுட்டீங்கிறோம்? இப்னு ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நப்சை கிளியர் பண்ணா உள்ள ஊத்தி எல்லாம் போல வெளியே எடுத்து நல்லதை கொண்டு போய் நிரப்பும். அப்பதான் அது ஒழுங்காയിരിக்கும். உள்ள கோளாறு எல்லாம் வச்சுக்கிட்டு நான் நல்லவனா வாழ போறேன்னா அது எப்படி வாழ்றது? அப்போ நாங்க எங்கட மனசுக்கு நாங்க என்ன செய்யணும்டா, கஷ்டப்படணும், முஜாஹதா பண்ணணும். அல்லாஹ் இந்த பண்புல ஒருத்தன் பேசப்படாது. நான் இன்றைக்கு மௌனமா இருக்கணும், என் பேச்சு அடக்கணும், நான் கண்ட்ரோல் பண்ணணும், நல்ல வார்த்தையை தான் பேசணும். அல்லாஹ் சொல்றா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்புறாரோ பேச நல்லதை பேசணும், நான் நல்ல பேசணும். இல்லையா நான் சைலண்ட், என்ன நடந்தாலும் பரவாயில்லை. ஒரு 3 மாசம் இருந்து பாருங்க, உங்களோட தபியத் மாறிடும்.
நீங்க கண்ணனால் தான் இல்லை, ஒரு 2-3 மாசம் நீங்க அந்த பண்பாட்டில் வளர்ந்தீங்கன்னா உங்களோட நேச்சரே மாறும். ஆனா முயற்சி நம்ம எடுக்கிறல சகோதரர்களே. எனவே அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அதுக்காக துஆ செய்யணும். நல்ல நண்பர்கள் நமக்கு விளங்குது. நம்மட இந்த மோசமான குணத்துக்கு காரணம் இவனோட சேர்றதுதான். இவன் தொழுவைக்கு போறானும் இல்ல, சினிமாவுக்கு கூட்டிட்டு போறான், நல்ல விஷயம் பேசுறானும் இல்ல, இவனை விட்டு முதல்ல ஒதுங்கணும். அப்ப மோசமான நண்பர்களை நாம தூரமாக்கணும், நல்ல நண்பர்களை நாங்க தெரிவு செய்யணும். அதே மாதிரி நல்ல சூழல்களை நாங்க, சில சூழல்கள்ல இருந்தாலே நமக்கு பாவம் வருது நல்லா தெரியுது. நாம ஏன் இந்த சூழலை ஒரு ரூம்ல இருக்கிறோம், அந்த ரூம்ல சுபுக்கே எழும்புறாங்களே இல்ல, லைட் ஆன் பண்ணாலும் கத்துறாங்க, தண்ணி சத்தம் கேட்டாலும் கத்துறாங்க, கதவை கொஞ்சம் திறந்தாலும் கத்துறாங்க. அந்த ரூம்ல இருந்து நமக்கு சுபு தொழிலுமா? வேணாம் வாப்பா, இவனோட மாதிரி 9 மணிக்கு எழும்பிடலாம்னு ஒரு கட்டத்துக்கு மேலே நினைப்பு வருமா இல்லையா? அந்த ரூமை மாத்துங்க, அந்த சூழலை மாத்துங்க. சில நேரம் அதாவது எந்த அளவுக்கு சொன்னா சில மனைவிமாரே மாத்த வேண்டி வந்தாலும் வரும். இவரோட இருந்தா நாமளும் குபுருக்கு போற நிலைமை வந்தாலும் வந்துடும். தலாக் போ. நான் சொல்றது தலாக் பண்றது முதல் ஆப்ஷன் அல்ல. ஒரு கால் வந்தாலும் அதையும் மாற்ற வேண்டிய ஒரு சூழல் வந்தால் அங்கேயும் மாற்றணும் சோழர்களே. அப்ப நாங்க நம்மட மோசமான பண்பாடுகளை மாற்றணும்டா முதலாவது நம்மகிட்ட மோசமான பண்பாடு இருக்குன்னு ஒத்துக்கொள்ளும். ஒரு மனிதர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு நெய்க்கிறப்பா கொஞ்சம் மாத்திக்கொள்ளுங்க. அகத சொல்லிசா, நம்மகிட்ட எல்லாம் அப்படி இல்லை, நாங்க சும்மா நீங்க அப்படி அடுத்தவங்க சொன்னா நீங்க ஏத்துக்கொள்ளுங்க, பண்ணி ஜஸாக்கல்லாஹு கைரன் சொல்லுங்க, ஒரு நல்ல பண்பாடுகளை காட்டுங்க. என்ன கடின சித்தமாக நீங்க நடக்காதீங்க. எனவே இது மாதிரியான முயற்சிகளை செய்வதன் மூலமும், அதே மாதிரி நாங்க ஒரு துஆ ஒன்று சொன்னோம், சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன துஆ கேட்பாங்க? வஸ்ரிஃப் அன்னி ஸய்யிஅஹா, யா அல்லாஹ் என்னுடைய மோசமான விஷயத்தை என்னை விட்டு நீ திருப்பி விடு. லா யஸ்ரிஃபு அன்னி ஸய்யிஅஹா இல்லா அன்த, யா அல்லாஹ் உன்னை தவிர என்னுடைய மோசமான விஷயங்களை திருப்பி விடக்கூடியவர் யாரும் இல்லை என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ செய்யணும். சஹீஹ் முஸ்லிம்ல 771 ஹதீஸ்ல இந்த செய்தி பதிவாகி இருக்கு சகோதரர்களே. இது உண்மையா சொல்ல போனா ஒரு நீண்ட தகவலோட நிறைய தொடர் நிகழ்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை நான் 1 மணி நேரத்துக்குள்ள எனக்கு எவ்வளவு ஏழுமோ அந்த அளவுக்கு சுருக்கி நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதாவது மாறணும்னு நினைக்கிறவருக்கு ஒரு 5 நிமிஷம் பயானே போதுமா இருந்திருக்கும். நாங்க மாறுற ஐடியா இல்லைன்னு சொன்னா 4 மணி நேரம் இல்லைன்னா 24 மணி நேரம் பேசினாலும் மாற இயலாது. இதுதான் யதார்த்தம். அல்லாஹ் நம்மளே ஒரு வார்த்தை போதும் நம்ம மாறுறதுக்கு. நமக்கு 1 மணி நேரம் அல்ல, நான் சொன்ன இவ்வளவு விஷயத்திலையும் நான் சொன்ன ஏதாவது ஒரு வார்த்தையில நீங்க முடிவெடுத்திருக்கலாம். இன்றையிலிருந்து நான் மாறணும். அல்லாஹு தஆலா அந்த நல்ல மாற்றத்தை உங்களுக்கு முதல்ல யாரு? அந்த நாள் என்னையும் அல்லாஹு தஆலா மாற்றணும். நம்மளுக்கும் கோபம் வர சுபாவம் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அல்லாஹு தஆலா இந்த மோசமான அல்லாஹ் வெறுக்கிற மனிதர்களை விட்டு தூரப்படுத்தக்கூடிய, மனித உறவுகளை பிரிக்கக்கூடிய, நல்ல சகோதரர்களை வேற இருக்கக்கூடிய மோசமான பண்புகளை விட்டும் என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அதே போல நம்மை விட்டு மறைந்து சென்ற நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாயோ அல்லது தந்தையோ நம்மை விட்டு மறைந்து சென்றிருந்தால் அவர்கள், அதே மாதிரி உயிரோடு இருக்கக்கூடிய நமது பெற்றோர்கள், நமது உறவுகள், நமது குழந்தைகள், இந்த சபையில நமக்கு தெரியக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள், அல்லாஹு தஆலா நாளைய தலைவர்களாக இவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா ஆக்கணும். முத்தகீன்களுக்கு அல்லாஹு தஆலா வழிகாட்டிகளாக மாற்றணும். இமாம்களாக, அறிஞர்களாக அல்லாஹு தஆலா இவர்களை எல்லாம் கொண்டு வரணும். இந்த சமுதாயத்தில் நிறைய வேலைக்கு சகோதரர்களே, மார்க்கத்துக்கான அந்த ஹிம்மத்துக்கு, உலக வாழ்க்கைக்காக நம்ம 24 hours இருந்தாலும் நான் அவைலபிள். ஆனா மார்க்கத்துக்கு ஒரு 10 நிமிஷம் கொடுக்குறேன்டா, நான் வெரி பிஸின்ற மாதிரி தான் ஷைத்தான் நம்மளை எங்கேயோ கொண்டுகிட்டு போறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க. நம்ம பிறந்தது மார்க்கத்துக்காக. இந்த உலக வாழ்க்கைன்றது நம்ம கோடி கணக்கில், பில்லியன் கணக்கில் பணம் வச்சுக்கிறோம். மௌத்தா பணம்டா என்ன? வைஃப்ட நல்லா உழைச்சி தந்தார், 1 மாசம் வைப்பமாண்டா, வைஃப் என்ன சொல்லுவாங்க? இல்ல ஹதீஸ்ல வருது உடனே அடக்கணும். என்ன காரணம்? மௌத்தா போனால வச்சுட்டு என்ன பிரயோசனம்? அதாவது அவங்க நம்ம மௌத்தா போய் 1 வாரத்தில் அவங்க சிரிப்பாங்க, சில நாள் கல்யாணம் முடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. நமக்கு நாம தான் நம்மளோட வாழ்க்கையை வாழணும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொருத்தரும் மௌத்தாக போறோம். அந்த மௌத்துக்கு முதல்ல நாங்க நல்லவங்களா வாழுவோம். நல்ல பண்பாடு அல்லாஹ் விரும்புறான். இந்த உலகத்துல நல்ல பண்பாடு உள்ள ஒரு சமுதாயம் தேவைப்படுகிறது. அந்த சமுதாயத்தை உருவாக்குற நல்ல தாயிகளை இந்த சபையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உருவாக்கணும். அவர்களுக்காகவும் நான் துஆ செய்கிறோம். குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்த ஹாஃபில்களாக, இந்த மார்க்க கல்வியை படித்தவர்களாக, இந்த உலகத்திலும் மறுமையிலும் பயனுள்ளவர்களாக நமது குழந்தைகளை அல்லாஹ் தஆலா ஆக்க வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்திலே நான் துஆ செய்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.